ஓகே. பிபிடி பிரசன்ட் ஆகுதுங்களா? எஸ் சார். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஒரு ரொம்ப ஜாலியான டாபிக். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாபிக்கும் கூட. இதை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யூனிவர்ஸ் அண்டத்தை பத்தியான ஒரு விஷயம்தான். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமும் கூட ஜாலியா இருக்கும். இன்னைக்கு கிளாஸஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையா இருக்காது. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அது வந்து என்ன பண்ண போறோம்னா எவிடன்ஸோட பார்க்க போறோம். ஓகேவா? என்ன சண்டே தானே, எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களா? காலையில இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா தானே? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ நிறைய விஷயங்களை இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஜாலியா ஜோவியலா பேசுனீங்கன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையா தெரியாது, ஃப்ரீயா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ணி பேச வேணாம். நீங்க இருக்கிற பொசிஷன், தட் மீன்ஸ் நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? எனக்கு இங்கிருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயா இருந்து நீங்க தனியா உட்காந்துட்டு இருந்து பேச முடியும்னா மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே? ஹலோ. ஓகே சார். தேங்க்யூ. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியும் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களை வந்து கதைகள் மூலம் கேள்விப்பட்டிருக்கும். அது சயின்டிஃபிக்கா எவிடன்ஸோட பார்க்கும்பொழுது நிறைய ஃபேக்ட் ஃபெய்த் இருக்கும், ஃபேக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகும். நம்மளுக்கு டெட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, சம் ஆஃப் த பர்சன் யாருன்னா டிஎன்பிசி போட்டிருந்தாலும் இது நம்மளுக்கு அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா பிசிக்ஸ்ல இருக்கு. எப்படி நம்ம ஆசிட் பேஸ் வேர்ல்ட பார்த்துட்டு இருந்தோமோ அத மாதிரி அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் குரூப் எக்ஸாமினேஷன்ல. த சேம் வே நம்ம டெட்டுக்கு ஃபுல்லா லைன் பை லைனா போகும். அதனால தான் நான் புக்கை வந்து பிபிடிஎஃப் ஃப்ரேம் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த மாதிரி இப்போ டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் வேற, டெட்டு ப்ரிப்பரேஷன் வேற. டெட்டுன்றது லைன் பை லைன், எங்க வேணாலும் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனால நம்ம ஃபுல்லா தான் பார்த்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், நோட் எடுத்துக்கோங்க. சொல்ற நோட்ஸ் எங்கெல்லாம் நோட் பண்ணுன்னு சொல்லும்போது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன். ஸோ யூனிவர்ஸை பத்தியான முதல் அறிமுகம் என்ன அப்படின்னா, ஆஸ்ட்ரோனமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வானவியல் கருவிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் பண்ணியிருந்தோம்னா புவி மாதிரியை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, எப்படி ஒரு சோலார் சிஸ்டத்துல சன் சென்டர் பாயிண்டா இருக்கு அப்படின்னு இப்பதான் நம்ம ஓகே பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, அது மாதிரி ஜியோசென்ட்ரிக் மாடல் சொல்றோம். ஜியோசென்ட்ரிக் தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா புவி மைய மாதிரி. இது யார் சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி 2nd செஞ்சுரிலையும் சரி 5th செஞ்சுரியும் சரி, 2ஆம் நூற்றாண்டு மற்றும் 5ஆம் நூற்றாண்டு வரை தலாமை, தட் மீன் கிரேக் ஆஸ்ட்ரோனமர், அவங்களும் இந்தியன் ஆன்சிஸ்டம் ஆரியப்பட்டா தான் எல்லாத்துக்குமே பேசிக்கா நம்ம பேசப்பட்டோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் 2nd செஞ்சுரியில தலாமியும் 5th செஞ்சுரியில ஆரியப்பட்டாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது புவிதான் மையமா இருக்குது, மற்றதெல்லாம் அதை சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஜியோமெட்ரிக் மாடல் இருக்கு பாருங்க, ஜியோசென்ட்ரிக் மாடல், தட் மீன்ஸ் புவி மைய மாதிரி. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரேக் ஆஸ்ட்ரோனமர் வந்து தலாமியும் சரி, இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் அறியப்பட்டாவும் சரி, தட் மீன்ஸ் வானவியலர்னு சொல்லுவாங்க, வானியலாளர், ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, புவி மைய மாதிரி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க வராங்க அப்படின்னா, ஸோ 1608 1608 அதுக்கப்புறம் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ், அவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து இந்த சூரிய மாதிரியை சொல்றாங்க. தட் மீன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஹீலியஸ் அப்படின்னா சன்னு அர்த்தம். ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சொன்னது நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இந்த எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கவங்க. அண்டு ஜியோசென்ட்ரிக் மாடல் புவி மைய மாதிரி, ஹீலியோசென்ட்ரிக் மாடல் புவி மைய மாதிரி. ரெண்டு ஆஸ்ட்ரோனமர் சொல்லியிருக்காங்க, ஒன்னு கிரேக் ஆஸ்ட்ரோனமர், இன்னொன்னு இந்தியன் ஆஸ்ட்ரோனமர். ரெண்டு பேருமே ஒருத்தவங்க 2nd செஞ்சுரி, இன்னொருத்தவங்க 5th செஞ்சுரி. தமிழ் மீடியம் இதுல தப்பா இருக்கு, மறுபடியும் 2nd செஞ்சுரி போட்டிருக்காங்க, அது தவறு. 2nd செஞ்சுரி வந்து தலாமியும், இங்க பி சைலண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆரியப்பட்டா. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஜியோசென்ட்ரிக் மாடலை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் புவி மைய மாதிரி. அதுக்கப்புறம் போலந்து நாட்டை சார்ந்த நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் என்பவர் தான் விண்வெளி கூர்ந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணோக்கி மூலியமா, ஓகேவா, நெதர்லாந்து தொலைநோக்கி இருக்கு இல்லையா, அந்த தொலைநோக்கி மூலியமா பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க தான் வந்து அந்த சூரிய மைய மாதிரியை கன்ஃபார்ம் பண்றாங்க. தட் மீன்ஸ் ஹீலியோசென்ட்ரிக் மாடல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டும் கொஸ்டின் ஏரியாஸ். அது 1608ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 17th செஞ்சுரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எவல்யூஷன் வருது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது, புரட்சி ஏற்படுது. என்ன அப்படின்னா நமக்கு கெப்லர்ஸ் லா வரப்போகுது. யூனிவர்ஸ் பற்றியான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஎஸ்எஸ் தட் மீன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குங்க இல்லையா, பன்னாட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையம். அது என்ன பண்ணாங்கன்னா அந்த தொலைநோக்கி மூலியமா பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷன்ஸ், இதெல்லாம் அண்டத்தை பற்றியான ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் தப்பு தப்பு, நீங்க சொன்ன நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். அண்டத்தின் கட்டுறுப்புகள். தட் மீன்ஸ் பில்டிங்ஸ் பிளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்ல எதெல்லாம் கூறுகளா இருக்கு, எதெல்லாம் பார்ட்டா இருக்கு, என்னென்ன பார்ட்லாம் யூனிவர்சஸ்ல இருக்கு, யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆக என்னென்னலாம் காரணம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பத்தி பேச வரும். த பேசிக் கான்ஸ்டிட்யூன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் லூமினஸ் மேட்டர். லூமினஸ் மேட்டர்னா லைட்டிங் அர்த்தம். லைட்டிங் சப்ஸ்டன்ஸ், ஒளிரக்கூடிய அப்படின்னு அர்த்தம், மின்னக்கூடிய அப்படின்னு அர்த்தம். லூமினஸ் மேட்டர் தட் இஸ் கேலக்ஸி விச் இஸ் ஆர் ரியலி த கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். கேலக்ஸி அப்படின்றது பில்லியன் கணக்குல. 1 billion is equal to dash. Anyone know? 1 billion is equal to dash. ஒரு பில்லியன் என்றது மதிப்பு எதுக்கு சமமானது? வாய்ஸ் கேக்குதுங்களா? 10,000 crores, sir. 100 crore, sir. 100 crore. Super. 100 crores is the right answer. 100 crores is the right answer. ஓகே, தேங்க்யூ குட். ஸோ அவன் என்ன சொல்ல வராங்கன்னா கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கியது, ஒளி வீசக்கூடிய விண்மீன்கள் திரள்களே அண்டத்தின் அடிப்படைன்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸுடைய கேலக்ஸி, யூனிவர்சல் கேலக்ஸி ஆல்மோஸ்ட் ஈவன். ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லியன் கணக்கில் லைட்டிங் ஆகிற லூமினஸ் மேட்டர் தான் காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கவனிச்சுக்கணும். த யூனிவர்ஸ் கண்டைன்ஸ் எவ்ரி திங் தட் இஸ் எக்ஸிஸ்ட் இன்க்ளூடிங் த எர்த், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்பேஸ் அண்ட் கேலக்சிஸ். ஸோ இப்போ அண்டமானது என்னென்னலாம் இருக்குன்னா புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி ஸ்பேஸ் மற்றும் விண்மீன் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கேலக்சிஸ், திரள்கள் ஆகிய அனைத்தும் அமைப்பு. பிரசன்டேஷன் தெரியலையே சார். எல்லாருக்குமே வரலையோ, அவங்களுக்கு மட்டும் வரலையா? தெரியுது சார். It's visible, sir. It is visible. அவங்களுக்கு என்ன உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ மேம். ஓகே சார், ஓகே சார். ஓகே, நோ இஷ்யூ. ஒன்ஸ் நீங்க ரீசைன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. நோ இஷ்யூ. ரியல் அப்ரிஷியேட். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் மேட்டர்ஸ், எனர்ஜி அண்ட் கேன் ஈவன் டைம். ஸோ எல்லாம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆற்றல் மற்றும் காலம் உடைக்க அனைத்தும் அடங்கும்னு சொல்றான். எனர்ஜியும் சரி, டைமிங்கும் சரி, இதெல்லாமே. நெக்ஸ்ட், நோ ஒன் நோஸ் நவ் பிக் டைம் யூனிவர்ஸ் இட் குட் பி த இன்ஃபினிட்லி லார்ஜ். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிக்னு ஒரு படம் பார்த்தீங்களா? டிக்னு ஒரு படம். Yes, sir. ஏன்னா அதுல ஒரு சின்ன விஷயம், ஒரு காமெடியா சொல்லுவானுங்க. அவன் போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ராக்கெட் வந்து எடுத்துட்டு வருவானுங்க. எடுத்துட்டு வரும்பொழுது அவன் சொல்லுவான், மச்சி விட்டுற போற, அண்டத்துக்கு எல்லையே கிடையாது, எங்க போகனே தெரியாதான்னு சொல்லுவான். யூனிவர்ஸுக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுவரையும் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான். ஸோ நாசாவும் பார்த்துக்கிட்டாலும் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்குதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது, பார்க்க போறோம். நம்ம பார்க்கறது எல்லாமே ஓரளவுக்கு அப்சர்வேஷன்ல இருக்கிறது மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னும் ஸ்பேஸ் உடைய ரிசர்ச் முடியல. ஸோ எதுவுமே வந்து லார்ஜ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லையற்றதாக இருக்கலாம். ஸோ தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அண்டத்தின் அளவை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து, தட் மீன்ஸ் பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சொல்றாங்க. அப்சர்வபிள் யூனிவர்ஸ். அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்ப நம்ம எந்த அளவுக்கு அறிவியலாளர்களை பார்க்க முடிஞ்சிச்சோ, இவ்வளவு தூரம் வெளியும் போனாங்க இல்லையா, அது வெளியும் தான் அண்டம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ
லிமிட்டா அவங்க சொல்லல. ஸ்பேஸ் அண்ட் ஐ மீன் யூனிவர்ஸ் ஆனது நம்மளால எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது அறிவியலாளர்களால, தட் மீன்ஸ் அந்த அஸ்ட்ரானமரால எந்த தூரத்துக்கு அவங்களால ரிசர்ச் பண்ண முடியுதோ அதை தான் இந்த வேர்டு சொல்றாங்க. பார்க்கக்கூடிய அண்டம் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்க்கக்கூடிய அண்டத்துக்கு அடுத்த கொஸ்டின் கீழே இருக்கு பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் அரௌண்ட் 93 பில்லியன் லைட் இயர்ஸ். இந்த லைட் இயர்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1 லைட் இயர்ஸ் ஈக்குவல் டு, அதாவது லைட் ஆனது 1 இயர் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு லைட்டோடைய வெலாசிட்டி தெரியும். எனி ஒன் நோ the velocity of light? ஒளியின் திசை வேகம். ஓகே, 3 into 10 power of 8 meter per second. கரெக்டா? Yes, sir. நோட் பண்ணிக்கோங்க. The velocity of light 3 into 10 power of 8 meter per second. இது வந்து லைட் வெலாசிட்டி. இவ்வளவு ஸ்பீடுல போகுது. 10 power of 6 அப்படின்னா லேக்னு நினைக்கிறேன். 10 power of 10னா 10 lakh, 10 power of 6னா 1 crore. அப்ப ஆல்மோஸ்ட் 3 crore per செகண்டுக்கு வந்து லைட் டிராவல் பண்ணும். 3 into 10 power of 8 meter per second, meter per second, that means meters, அடி கூட கிடையாது. per செகண்டுக்கு 3 crores மீட்டருக்கு டிராவல் பண்ணும் இப்படி ஒரு செகண்ட்ல லைட். அப்ப அவ்வளவு தூரம் போகுதுன்னா அது 1 year டிராவல் பண்ணா அதுதான் லைட் இயர் சொல்றாங்க. So 1 light years is equal to கிலோமீட்டர் நம்பர் 9.4607 into 10 power of 12 kilometers across. ஒரு ஒளி ஆண்டு என்பது 9.4607 into 10 power of 12 kilometers. 9 கீழே இருக்கு, நான் பிக் பண்றேன். 4607 into 10 power of 12 kilometers. 1 light years 9.4607 into 10 power of 12 kilometers. இதுவே ஒரு ஒளியாண்டுக்கு அப்படின்னா அவன் 93 பில்லியன்ஸ் லைட் இயர் சொல்றான். நம்ம கண்ணால ஐ மீன் அவங்க அப்சர்வ் பண்ண தூரம். ஒரு யூனிவர்ஸ் இவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒட்டு மொத்தமா அப்சர்வ் பண்ணதோட டிஸ்டன்ஸை சொல்றான். இவ்வளவு தூரம் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்களே, யூனிவர்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கு, இதுலதான் மில்கி வே இருக்கு, இதுலதான் யூனிவர்ஸ் கேலக்சி இருக்கு, இதுலதான் ஸ்டார்ஸ் இருக்கு, அப்படிதான் இவ்வளவு தூரத்துல பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு வச்ச விஷயத்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 93 பில்லியன்ஸ் லைட் இயர்ஸ் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 93 பில்லியன் லைட் இயர்ஸ் வரையும். 1 லைட் இயர்ஸ் இவ்வளவு தூரம். அப்ப 93 பில்லியன்ஸ் லைட் இயர்னா கால்குலேட் பண்ணீங்க எவ்வளவு தூரத்துல அவங்களால அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்ட்டு. So that is known as என்ன சொல்லியிருக்காங்க, அப்சர்வபிள் யூனிவர்ஸ். கிளியரா? Yes, sir. ஸோ இதுல ஒவ்வொரு லைன் நம்மளுக்கு முக்கியம். அதனால தான் நான் லைன் பை லைனா போயிட்டு இருக்கேன். இதுல நிறைய மேட்டர் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ எல்லாத்துக்குமே லைன் பை லைனா பார்க்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நோட்ஸ், ஒரு சிங்கிள் லைன் அப்படி நோட்ஸ் எழுதிட்டே இருங்க. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் த யூனிவர்ஸ் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் த கரண்ட்லி எக்ஸ்பெண்டிங், இட் இஸ் த growing large and large all time. Not only it is the growing largest, but at the edge of the universe it's expanding in the faster than the faster rate. However, most of the universe what are that the empty space. அதான் முக்கியமே. யூனிவர்ஸ்ல அதிக அளவு என்னன்னா எம்டியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சொல்றாங்கன்னா டார்க் மேட்டர்ஸ் பின்னாடி பார்க்க போறோம். எல்லாமே இருள் சார்ந்த பொருட்களாவே இருக்கும். அதிகபட்சமா டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. கருப்பு ஆற்றல் மற்றும் கருப்பு பொருட்கள் தான் அதிகமா இருக்கு. ஸோ டார்க் எனர்ஜி பின்னாடி வரப்போது பார்க்க போறோம். ஸோ எல்லாமே கேட்க டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. The majority of universe consists of something scientists call, one more question, dark matter or dark energy. பெரும்பகுதி அண்டத்தில் இரண்ட பொருட்களும் இரண்ட ஆற்றலுமே இருக்கின்றன. சோ இரண்ட பொருள் அண்ட் இரண்ட ஆற்றலாகவே உள்ளது. ஸ்பேஸ்ல அதிகபட்சமா இருக்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டடா? Yes, sir. Yes, sir. Yes. Thank you. Okay. Next, age of the universe. இல்ல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மாபெரும் வெடிப்பிலிருந்து, தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிக் பேங் அப்படின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பிக் பேங் தியரின்னு சொல்றோம். இந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லுது,
அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடந்துச்சான் பல்லாயிரம் பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெடிப்புல இருந்து சிதறின இடங்கள்ல தான் யூனிவர்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்பன்னு சொல்ல முடியல அவங்களா, இத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லல. அவனை சும்மா ஒரு அப்ராக்சிமேட்லா 13.7 பில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேர் தான் பிக் பேங் சொல்றோம். அந்த பிக் பேங் தியரி பிரகாரம் ஆல் மேட்டர் இஸ் யூனிவர்ஸ் வார் கான்சிடரிங் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஹாட் டென்ஸ் மேட்டர். எல்லாமே சூடான ரொம்ப முக்கியமானது தான். என்னத்து குறிப்பா சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கன்றேன். ஸ்டார்ஸ்லயும் ஸ்பேஸ்லயும் இருக்கிற மெஜாரிட்டி கேஸ் எது? Hydrogen. விவி குட், ஹைட்ரஜன்ஸ். அது ஃபியூஸ் ஆகி தான் ஹீலியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். யூ நோ தட், எல்லாருமே எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். சூரியன்ல நடைபெற வினை பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு வினைன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த ஆட்டம் பாம்ல நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவோம். அணுக்கரு பிளப்பு வினைன்றது நியூக்ளியர் ஃபிஷனு. இந்த ஹிரோஷிமா நாகசாகில நான் சொன்னோம் இல்லையா, 235 போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷனு. இது ஃபியூஷன். பட் ஃபிஷனை காட்டிலும் ஃபியூஷன்ல எக்ஸ்ட்ரா ஆகிற எனர்ஜி தான் ஹெவியஸ்டா இருக்கும். ஆட்டம் பாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஹைட்ரஜன் பாம் ஃபியூஷன் தான். என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, 6 லட்சம் மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் சூரியன் சோலார் சிஸ்டமே அழிய போகுதுன்றாங்க. காரணம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல குவியிற இடத்துக்கு பேர் தான் நம்ம சூரியன். தட் மீன்ஸ் சன் சொல்றோம். சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சன். கேஸ் ஸ்பியர். நம்ம நிறைய பேர் முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது சூரியனுடைய என்னென்ன சாலிடா இருந்திருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம். இட் இஸ் எ கேஸ் ஸ்பியர். பல்லாயிரம் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹைட்ரஜன் ஸ்பேஸுக்குள்ள ஹைட்ரஜன் கேஸ்லாம் ஒன் ஆஃப் த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸால ஒரு பாயிண்ட்ல குவிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு மில்கி வேல இருந்து பால்வெளி திரள்கள்ல இருந்து இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் கேஸும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் குவிய ஆரம்பிச்சது. இட் இஸ் நோன் அஸ் சன் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 6 லட்சம் மில்லியன் ஆண்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல இருக்கிற ஹைட்ரஜனுடைய டோட்டல் அமௌண்ட்டும் லெஸ் ஆகி போகுதுன்னு சொல்றாங்க. 6 லட்சம் மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் சோலார் சிஸ்டம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? பிக் பேங் தியரி பிரகாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, about the 30.7 billion ago an explosive occurred and the matter where it ejected all the direction in the form of galaxies. அதான் சொல்றேன். அனைத்து பகுதிகளிலும் வெடிக்கப்பட்ட துகள்கள் போய் எடை விழுந்துச்சு. ஸோ அந்த பரம்பொருள் சரிவினை முன்னால் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. விண்மீன்கள் திறக்கல வடிவில் அணைந்த பொருட்கள் அனைத்தும் திசையிலும் வெடித்து சிதறின. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆச்சு. ஸோ அண்டத்தில் அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றியன. அடிப்படையில் தனிமங்களாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகும். இப்ப சொன்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஹைட்ரஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீலியம், இது மாதிரியான ஆளுகள், ஆக்சிஜன், சுவாக்கியது எல்லாமே இருக்கு. கார்பன், கால்சியம், இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிஜனு, கார்பன், கால்சியம், அயானு, சிலிக்கானு, இது எல்லாம் சேர்ந்த அமைப்பு ஸ்பேஸ்ல இருக்கு. தட் குறிப்பா சொல்ல போனா ஸ்டார்ஸ்குள்ள இருக்கு, பிளானட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா காமெண்ட்ஸ்குள்ள இருக்கு, ஆஸ்ட்ரோனிஸ்குள்ள இருக்கு, எல்லாமே சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து வெடிப்புல இருந்து வந்துச்சு. அந்த வெடிப்புல இருந்து அதான் பிக் பேங் தியரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பல்லாயிரம், தட் மீன்ஸ் ஒரு ஷார்ப்பா சொல்றேன் 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஏற்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ல இருந்து தான் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். சார் பிக் பேங் தியரினா தமிழ்ல சார்? வெடிப்பு தியரி தான். வெடிப்பு கொள்கை. வெடிப்பு கொள்கை. ஓகே. ஸோ இதுல என்னென்ன பாயிண்ட்லாம் சொன்னோம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக மோஸ்ட்லி நம்ம சொன்ன விஷயம் தான். மோஸ்டஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் நாம் பண்ணிச்சோம். இந்த ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகி தான் ஹீலியம் மாலிகுலை விடும். அந்த ஹீலியம் மாலிகுலை ரிலீஸ் பண்ணும்போது தான் ஏர் கணக்குல, ஏர்க்குன்றது எனர்ஜியுடைய யூனிட், ஏர் கணக்குல எனர்ஜியும் கிலோஜூல், ஐ மீன் 1000 கிலோஜூல் அளவுல ஹீட்டும் வெளியில ரிலீஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் தான் நம்மளுக்கு ஆல் பிளானட்ஸுக்குமே சோர்ஸா இருக்கு. சூரியன்கிட்ட இருந்து வெளியில வர ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜி ரேசஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆல் பிளானட்ஸுக்கும் அனைத்து கோள்களுக்கும் மூலமாக அமைக்கிறது. அந்த சூரியன்கிட்ட இருந்து வர்ற லைட்டிங், ஒளிகளும் சரி, கதிர்களும் சரி, வெப்பாற்றலும் சரி, இதை வச்சுதான் அனைத்து கோள்களுமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப யூனிவர்ஸ்ல இது ஒரு பகுதியா அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. கேலக்சிஸ்னா என்ன சார்? விண்மீன்கள் திரள்கள்னா என்ன? ஸோ கேலக்சிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல. ஸோ இமிடியேட்லி ஆஃப்டர் த பிக் பேங் the gases began to compress under gravity to form the building blocks of the galaxies.
ஸோ இந்த பெருவெடிப்பு ஏற்படுன்னு சொன்னோம் இல்லையா, அது நிகழ்ந்த உடனே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பாயிண்ட்ல ஈர்ப்பு விசை, தட் மீன்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்திருக்கு, அட்ராக்ட் ஃபோர்ஸ். எல்லா வாயுக்களும் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு விண்மீன்களால திரள்களால் கட்டுப்பொருள் ஈர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விண்மீன் திரள்கள் என்பது வாயு, தூசு எல்லாம் கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலம் ஆகியவற்றை எல்லாமே உள்ளடக்கி நம்ம தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். இந்த பார்க்கக்கூடிய அண்டம் சுமார் 100 பில்லியன்ஸ் இதான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, பிலீவ் தட் ஆர் த 100 பில்லியன்ஸ் கேலக்ஸி இன் த அப்சர்வ் யூனிவர்ஸ்ல. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்றோம்ல அப்சர்வபிள் யூனிவர்ஸ் சொன்னல, பார்க்கக்கூடிய அண்டம், அதுல கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 100 பில்லியன் ஸ்டார்ஸ் ஆல்மோஸ்ட். அதுவும் வந்து அப்ராக்சிமேட்லா தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்ஸ், ஐ மீன் அக்யூரேட்லாம் சொல்ல முடியாது, இதை விட அதிகமாவும் இருக்கலாம். ஸோ 100 பில்லியன்ஸ் அளவுக்கு ஸ்டார்ஸ் இருக்கு, விண்மீன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொஸ்டின் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல, அதாவது பார்க்கக்கூடிய அண்டத்தில், அவன் திருப்பி சொல்ல, நம்மளால இன்னும் ஸ்பேஸ் எவ்வளவு பெருசு இருக்கு, நம்மளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அந்த தூரத்திலேயே இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட். அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த லெசன்ஸ் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய விஷயம் கத்துக்கலாம். லைன் பை லைனா நீங்க அப்படியே சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த ஸ்டார்ஸ் உடைய குரூப் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஷேப், நம்ம சில டைம்ல கூட பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் கூட அது மாதிரி சில ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். மீன் மாதிரி, அத்தொன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். நிறைய டைம் பாத்தீங்கன்னா மவுண்டைன் மாதிரி, யானை மாதிரி எல்லாம் அந்த கிளவுட்ஸே ஃபார்ம் ஆகும். பாத்திருக்கீங்களா? மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தொலைநோக்கி மூலியமா பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸே ஒரு குறிப்பிட்ட ஷேப்பையும் ஒரு மாதிரியான வடிவத்தை உருவாக்குதான். அதை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். நம்ம ராசிகள் சொல்ற நட்சத்திரம் சொல்ல பேசிட்டு இருக்கல, ஸ்டார்ஸ், நம்மளுடைய ஸ்கார்பியோ இது மாதிரிலாம் இருக்கு, லியோலாம் இருக்குல்ல. ஹலோ, அத மாதிரி அந்த ஸ்டார்ஸ் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க, அப்படி அப்சர்வ் பண்ணும் பொழுது. ஸோ டிபெண்டிங் ஆன் தர் அப்பியரன்ஸை வச்சு கேலக்ஸி ஆர் கிளாசிஃபை இந்த ஸ்பைரல், அப்புறம் எலிப்டிக்கல், ஐ மீன் அந்த நீள்வட்ட கோலம் சொல்லுவோம், எலிப்டிக்கல் ஆர் இர்ரெகுலர்ஸ். அப்படின்னா பாத்தீங்கன்னா சுருள் மாதிரி இருக்கிறது, நீள்வட்டம் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா வடிவமற்றதா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வடிவமா சொல்ல முடியாம இப்பெல்லாம் ஸ்டார்ஸ் உடைய தொகுப்பு இருந்திருக்கு. விண்மீன்களுடைய தொகுப்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்திருக்கு. சில விண்மீன்கள் தனியா இருக்கும், சில விண்மீன்கள் இரட்டையா இருக்கும், மீன் டியூல்ஸா இருக்கும், சிங்கிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம தொகுதி குரூப்பாவும் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி கேலக்ஸி ஆர் சச்சஸ் குரூப் ஃபார்ம்ல தான் இருக்குன்றான். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா கேலக்சிஸ்ல, மீன் கேலக்சினா அந்த விண்மீன் திரள்கள் ஸ்டார்ஸ் உடைய குரூப்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் ஃபார்முலேஷன்ல தான் இருக்கு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா the super clusters galaxy in such as group of the interact on the merge together. அப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேலக்ஸி எப்படி இருக்கு அப்படின்னா குரூப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ தனியா இருக்கு, இரட்டையா இருக்க தொகுதியா இருக்கிறது கிளஸ்டர்னு சொல்றோம், பெருந்தொகுதியா இருக்கிறது சூப்பர் கிளஸ்டர்னு சொல்றோம். கேலக்ஸி பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஆஃப் அந்த இது இருக்கிறதுக்கு பேர் தான் கிளஸ்டர். தொகுதியாக போனா ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பா தொகுதியா இருக்கும். அதுவே அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெருந்தொகுதியா இருக்குன்னு சொல்றாங்க, அது பேர் சூப்பர் கிளஸ்டர்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க, கிளஸ்டர்னா என்ன, சூப்பர் கிளஸ்டர்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பர் கிளஸ்டரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், our sun and all the planets in the solar system are in the Milky Way. இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கேலக்சின்னு சொல்ற நட்சத்திர குடும்பம், நட்சத்திர கூட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நட்சத்திர கூட்டுல நம்ம சூரிய குடும்பம் எங்க சார்னா மில்கி வே என்ற கேலக்சில இருக்குன்னு சொல்றோம். மில்கி வே அப்படின்றது அதே சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வழி வீதின்னு சொல்றாங்க. அது பேர் மில்கி வே கேலக்சி. பால்வெளி வீதி விண்மீன்கள், கேலக்சினா விண்மீன்களோட கூட்டு. ஸோ மில்கி வே கேலக்சில தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு. அது நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி இன்னும் நிறைய இருக்கு மில்கி வேல. நம்மளது மட்டுமே கிடையாது, நம்மளதுன்றது ஒன் ஆஃப் த பார்ட். இத மாதிரியான சோலார் சிஸ்டம் மாதிரியான நிறைய அமைப்புகள் வந்து மில்கி வேக்குள்ள இருக்கு. நம்ம மில்கி வேல ஒன் ஆஃப் த பார்ட், தட்ஸ் ஆல். ஆனா மில்கி வேன்றது யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட். இத மாதிரி உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதுதான். So our sun and all the planets in the solar system or in the Milky Way galaxy. One more question. நமது சூரிய குடும்பம் எதனுடைய நட்சத்திர கூட்டத்தில் வருகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மில்கி வே
பால்வெளி வீதி விண்மீன்கள் திரள் தான் நம்ம இருக்கோம். அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் வருது. நம்மளுக்கு மில்கி வே மாதிரி இன்னும் நிறைய பால்வெளி விதி வந்து நம்மள கேலக்ஸி மாதிரி சோலார் சிஸ்டம் மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அப்படி நம்ம க்ளோஸ்ல இருக்கிறது எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பாருங்க. ஒரே நிமிஷம் அண்டர்லைன் பண்றேன், அது ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. நம்மளுடைய நியரஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஒரு ஸ்டார் தொகுப்பு என்னது அது பாருங்க. Andromeda Galaxy. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தமிழ்லயும் அப்படியே தான் இருக்கும். ஆன்டிடோமேடா கேலக்ஸின்னு இருக்கும். ஸோ பார்த்துடலாம். இது ஒரு 1 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நியர்ல சோலார் சிஸ்டத்துக்கு நியர்ல இருக்கிறது மில்கி வேக்குள்ளே இன்னொரு கேலக்ஸி இருக்கு. நம்மளுடைய நியர்ல இருக்கிற கேலக்ஸி தான். இது ஒரு சும்மா டயக்ராம் மாதிரி இருக்கு, நீங்க புக்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ தட் மீன்ஸ் முதல்ல பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி இருக்கும், அதுல இருந்து கேலக்ஸி, அதுல இருந்து சோலார் சிஸ்டம் அப்படி காமிக்கிறாங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா. கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸினுடைய ஒரு சின்ன பகுதி, யூனிவர்ஸ் ஒரு சின்ன பகுதி, கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி சொல்றோம். அதுல ஒரு சின்ன பகுதி கேலக்ஸி, அதுல ஒரு சின்ன பகுதி சோலார் சிஸ்டம், அதுல ஒரு சின்ன பகுதி நம்ம பிளானட்ஸ் எல்லாமே இருக்கிறது. தமிழ்ல இங்கே கொடுத்துருப்பான் பாருங்க. விண்மீன் திரள்களின் தொகுதி, அதுல ஒரு பார்ட் விண்மீன்கள் திரள்கள், அதுல ஒரு பகுதி சூரிய குடும்பம். மில்கி வே பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மில்கி வே கேலக்ஸி பத்தி பால்வெளி விதியை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க. இந்த கேலக்ஸி மில்கி வே because its appearance a milky band of the light is the sky. பார்க்கும் பொழுது ஏன் இதுக்கு மில்கி வேன்னு பேர் வந்து சொல்றான். அதுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா லைக் as a milky band of light in the sky. That means அடுத்த என்ன தெரியல நம்ம குற்றம் நான் தமிழ்ல சொல்லியிருந்தேன்ல ஆண்ட்ரோமிடா விண்மீன்கள் படிச்சோம்ல. நம்மளுக்கு நியர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமிடா விண்மீன்கள். தட் மீன்ஸ் அதான் கேலக்ஸி. ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி தான் நம்மளுக்கு நியர்லஸ்ட் இருக்கிற கேலக்ஸி. திரள்கள் ஏசர் பால்வெளியின் வீதி வந்துச்சுன்னு தமிழ்ல சொல்லியிருக்காம பாருங்க. சோ திரள் சொல்லும் வடிகை கொண்டது வானில் ஒரு பால் வண்ண பட்டை போன்று காணப்படுவதால் அது பால்வெளி வீதி என அழைக்கப்பட்டுச்சு. மில்கி வே பால்வெளி வீதி என அழைக்கப்பட காரணம் பால்வனை பட்ட மாதிரி பார்த்தா ஒயிட் கலர் தான் இருக்கும். இந்த கேலக்ஸி பார்க்கும்போது டயக்ராம் பார்க்கும்போது தெரியுது பாருங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், it is made up of approximately 100 billion stars and its diameter is 1 lakh light years. என்ன சொல்ல வரானா கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா அந்த பால்வெளி இதுல அதில் சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் உள்ளன. மேலும் அதன் விட்டம் அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா எத்தனை ஒளியாண்டு கொடுத்துருக்காம பாருங்க. 1 lakh 1,00,000 ஒளியாண்டுகள் ஆகுமா. அது மையத்துல இருந்து இதுதான் முக்கியமான கொஸ்டின். கேலக்சியுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேலக்சியுடைய சென்டர் மில்கி வே கேலக்சி இருக்குல்ல, மில்கி வே கேலக்சி அதாவது பால்வெளி வீதியினுடைய விண்மீன் திரள்கள் கூட்டம் அதனுடைய மைய பகுதியில இருந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 25 லைட் இயர்ஸ்ல இருக்கு. 25,000 லைட் இயர்ஸ் 25,000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு நம்மளுடைய இது. எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே அதான் லைன் பை லைனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்படி சோலார் சிஸ்டத்துல சன்னை சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஆல் பிளானட் ரிவால்வ் ஆகுதோ த சேம் வே அதனுடைய அந்த மில்கி வே சென்டர் பாயிண்டா வச்சுட்டு ஆல் கேலக்சியும் ரொட்டேட் ஆகுதுன்றான். அனைத்து விண்மீன் திரள்களும் இதே மாதிரி சுத்தி வருது அந்த மைய பாயிண்ட வச்சுக்கிட்டு, சென்டர் பாயிண்ட வச்சுக்கிட்டு. சோ எப்படி நம்ம இது பண்ணுறது, assumed as the around the sun the earth goes around the sun. அத மாதிரி the sun goes around the center of the galaxy and it takes 250 million years to do that. That mean நமது விண்மீன் திரள்கள் மையத்தில் சுற்றி வர சூரியன் 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்குதான். எப்படி நம்ம சூரியனை நம்ம புவி சுத்தி வர்றதுக்கு 365 நாள் எடுத்துக்குதோ அத மாதிரி நம்மளுடைய சூரிய குடும்பமே தட் மீன்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல அதுல இருக்கிற சூரியனானது அந்த மில்கி வே கேலக்சி ஒரு ரவுண்ட் வருதான். அப்படி வரும்போது பாருங்க அந்த சங்கு சக்கரம் போட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம கிராக்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது சங்கு சக்கரம் சுத்தும்ல. ஹலோ அத மாதிரி பால்வெளி வீடு assumed as அது மாதிரியே இருக்கு பாரு.
ஸோ அது மாதிரி அப்படி ரொட்டேட் ஆகும்போது நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அதுக்குள்ள சுத்தி தான் வரும். அப்படி சுத்தி வரும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டை அந்த கேலக்சியோட சென்டர் பாயிண்ட் மில்கி வே கேலக்சி சென்டர் பாயிண்ட் ரொட்டேட் ஆகி வரதுக்கு 250 மில்லியன் இயர்ஸ், தட் மீன் மில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட். ஹிண்ட் எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா? போதுமானதா இருக்கா? எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல என்ன வரும்? மோர்ச்சன் உலகம் இருக்கு பாருங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு தெரியுமா மோர்ச்சன் உலகம் பாருங்க. The distance of Andromeda, our nearest galaxy, is approximately 2.5. Mic off. 2.5. Thank you. என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு அருகாமையில் உள்ள ஐ மீன் சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்துல இன்னும் ஒரு கேலக்சி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. நமது அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமீடா விண்வெளி திறன் தொலைவு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன்ஸ். பில்லியன் சொன்னீங்க. 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு ஒரு பில்லியன் வந்து 100 கோடி சொன்னீங்க. ஒரு மில்லியன் கேக்குற கொஸ்டின் புரியுதா? வாய்ஸ் கேக்குதா? Okay. 10 lakhs 10 லட்சம். ஒரு மில்லியன் என்றது 10 லட்சம். ஓகே, தேங்க்யூ. 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும். ஸோ பூமி இயங்கும் வேகத்துல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து நம்முடைய எர்த் பாத்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 13 கிலோமீட்டர்ஸ் லெவலுக்கு சுத்துது. அப்படி சுத்தும் போது நம்ம சென்ட்ரல் கூட அதை சென்றடைய பார்த்துக்கோங்களா. அதாவது நம்மளுடைய கேலக்சில இருந்து சோலார் சிஸ்டம்ன்ற கேலக்சில இருந்து அந்த ஆண்ட்ரோமீடான்ற நியரஸ்ட் கேலக்சி நம்ம ஆகும் நேரம் பாத்தீங்கன்னா 25 பில்லியன்ஸ் ஆண்டுகள் தேவைப்படும். 25 பில்லியன் ஆண்டுகள் ஆகுமா? பில்லியன்ல கொடுத்துருக்காம பாருங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் த would take of 25 பில்லியன்ஸ் இயர்ஸ் டு த ரீச் இட். நம்ம 30 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் சூரியனை வந்து நம்ம ஏத்து போயிட்டு இருக்கு. சூரியனை வந்து சுத்தி வர சன்னை சுத்தி வர்றதுக்கு ஏத்துடைய ஸ்பீடு இவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. பர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர். அந்த வேகத்துல நம்ம போனா கூட நம்ம நியரஸ்ட்ல இருக்கிற ஆஸ்ட்ரோவை நம்ம ரீச் பண்றதுக்கு இத்தனை இயர்ஸ் ஆகும்ன்றோம். இதுல எல்லாமே கொஸ்டின் தான். சிங்கிள் ஏரியா நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க அப்படியே ஒரு பாயிண்ட் மாதிரி யூனிவர்ஸ் டாபிக் போட்டு ஒரு சிங்கிள் கோடு போட்டு ஒரு பாயிண்டா எழுதிட்டே வாங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், பட் ஆனா அக்யூரேட்டா சயின்டிபிக்கா தெரியாது. அதான் நான் பேச வந்தேன் நான். ஸோ நம்ம ஸ்டார்ஸ் பத்தியான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். விண்மீன்கள் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டார்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். ஆமா, ஒரு பால்வழி திறன் சொன்னோம் இல்லையா? தட் மீன்ஸ் அந்த கேலக்சியுடைய விண்மீன் திரள்கள். அந்த விண்மீன் திறன்களுக்கு அடிப்படையா இருக்கிறது ஸ்டார்ஸ் தான். இப்ப நம்ம சொல்ல மாட்டோமா, ஒரு திசுடைய ஃபண்டமெண்டலா இருக்கிறது செல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? த ஃபண்டமெண்டல் ஆஃப் திசு இஸ் செல். அத மாதிரி தான் இன்னொன்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு மேட்டருடைய ஃபண்டமெண்டல் ஆட்டம்ஸ் சொல்றோம். எந்த ஒரு பருப்பொருட்களும் அணுக்களால் உருவானவை நம்ம படிச்சோம் இல்லையா? அத மாதிரி என்ன சொல்ல வரேன், ஸ்டார்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கேலக்ஸி ஆர் அதான் ஓகே கேலக்ஸி ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டார்ஸ். எல்லா கேலக்சியும் ஸ்டார்களால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ விண்மீன் திறன்களின் அடிப்படை கட்டுப்பொருட்கள் பார்த்தா விண்மீன்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் were formed when the galaxies were found during the பிக் பேங். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். எப்போ உருவாக்கப்பட்டது அந்த விண்மீன்கள்னா அந்த பிக் பேங் பெருவெடிப்பு ஏற்படும் பொழுது. The stars produce heat, light, ultraviolet rays, X-ray and other forms of radiations. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திரள் உருவாக்கும் பொழுது அந்த பெருவெடிப்பு ஏற்படும் பொழுது வெப்பம், ஒளி, புற கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உட்பட பல கதிர்வீச்சுகள் விண்மீன்கள் உருவாக்குகின்றன. அவை வாயு மற்றும் பிளாஸ்மா, தட் மீன்ஸ் அதிக சூரியேற்றம் பொருட்கள் நிலை அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஸ்டேட்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்டை பத்தி பேசியிருப்போம். சாலிடு, லிக்விடு, கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பிளாஸ்மான்றது அப்படி இருக்காது. கரெக்டா? எஸ் சார். அதுக்கு பேரே சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் சொல்லுவோம்.
சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் மேட்டர், அதிக வெப்பம் உள்ள ஸ்டேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜெல் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் பெட்வீன்ல வரும் பிளாஸ்மா பகுதி அப்படின்றது, கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாமே வெளியில வெளிப்பட்டதுன்ற அந்த பிக் பேங்க்ல நம்மளுடைய ஹீட் வெளியில வந்துச்சு, ரேஸ் வந்து அல்ட்ராவயலட்டா எல்லாமே வந்துச்சு, ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. அது லார்ஜ் காம்போசிட் பாத்தீங்கன்னா ஆஃப் த கேஸ் அண்ட் பிளாஸ்மா. அப்ப அதிக லெவல்ல இப்படி வெளியே வரும்போது வெளியில அந்த ஸ்பேஸ்ல உருவாக்கப்பட்ட பகுதி என்ன பகுதியா தான் இருந்துச்சு, என்ன மேட்டரா தான் அதிகமா உருவாக்கப்பட்டது அந்த எக்ஸ்ப்ளோஷன் டைப் அப்படின்னா கேஸ் மெட்டீரியலும் பிளாஸ்மா மெட்டீரியல் தான். லிக்விட் ஃபார்ம் சாலிட் ஃபார்ம்லாம் இல்ல. அப்புறம் தான் ஒரு பல மில்லியன்ஸ் இயருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி அது சாலிட் ஃபார்மா மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உருவாச்சு, அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உருவாச்சு. அப்படிதான் சொல்ல வராங்க. ஸோ அப்ப கேஸ் மெட்டீரியலும் பிளாஸ்மா மெட்டீரியலும் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல அந்த பிக் பேங் ஏற்படும் பொழுது, பெருவெடிப்பு ஏற்படும் பொழுது ஸ்பேஸ்ல விண்வெளியில உருவாக்கப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஸ்டார்ஸ் ஆர் பில்ட் அப் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ். ரொம்ப முக்கியமாக தான் நம்ம பேசப்பட்ட விஷயம் தான். ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் த ஹீலியம் ஆட்டம். நான் சொன்ன பாயிண்ட், ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் 1H1 ஃபியூஸ் ஆச்சுன்னா 2He4. தட் மீன்ஸ் ஆல்பா பார்ட்டிகல் ஹீலியம் மாலிகுல ஃபார்ம் பண்ணும். ஹீலியம் He24. 2 is the atomic number, 4 is the mass number. ஸோ ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் நம்ம உருவாகும், ஐ மீன் ஃபியூஸ் ஆகும், இணையும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன உருவாக்குதுன்னா ஹீலியம் மாலிகுல உருவாக்குது. மிக அதிக அளவில் வெப்பம் வெளியானுச்சு. இதுதான் என்ன பண்ணா ஒரு இருண்ட இரவில் சுமார் 3000 விண்மீன்களை நம்மால் காண முடியுமா. இப்ப நம்ம ஸ்பேஸ் பார்க்கும்போது மேல பார்க்கும்போது ஐ மீன் இருண்ட நைட் டைம்ல நம்மளால எத்தனை அளவுக்கு பாருங்க 3000 மேல நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டார்ஸ் நம்மளால பார்க்க முடியும் நெக்னை ஆர்டிஃபிஷியல் கண்ணால. we don't know how many stars exist, பட் ஆனா அதுல இருக்கிறது எவ்வளவு எனக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமா எவ்வளவு விண்மீன்கள் இப்ப தெரியுது அப்படின்னு நம்மளால கண்டிப்பா முடியாது என்பது நமக்கு தெரியும். நம்ம அண்டத்துல பாத்தீங்கன்னா 100 மில்லியன் விண்மீன்கள், என்ன சொன்ன பாயிண்ட் திருப்பி அதே வருது. 100 பில்லியன் ஸ்டார்ஸ் நமக்கு இருக்கு நம்மளுடைய கேலக்சில. ஸோ though the stars appear to be along, most of the stars exist as pairs. நிறைய விண்மீன்கள் தனியாவும் இருக்கு, ஆனா நிறைய ஸ்டார்ஸ் வந்து ஜோடியா தான் இருக்குன்றான், பேரா தான் இருக்கும் அப்படின்றான். So brightest of the stars depend on their intensity and on the distance from the earth. கண்டிப்பா அந்த ஸ்டாருடைய பிரைட் நம்ம எப்படி தெரியும், சரியா அதனுடைய அடர்த்தியும் புவியில இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத பொறுத்து அதனுடைய ஷைனிங் தெரியும் நம்மளுக்கு. புவியில இருந்து எர்த்ல இருந்து அந்த விண்மீன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அதையும் அதனுடைய டென்சிட்டி எந்த அளவுக்கு அதனுடைய அடர்த்தியா இருக்கிறதுன்றதை பொறுத்து தான் அந்த ஷைனிங் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா? ஹலோ. நெக்ஸ்ட் being the different colors depending on the temperature. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஸ்டார்ஸும் ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ்ல இருக்குன்றான். அப்ப நம்ம ஆக்சுவல் ஐயால பார்த்தா தெரியாது, சாதாரண ஐயால பார்த்தா தெரியாது, தொலைநோக்கி மூலமா பார்த்தா மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது சம் ஆஃப் த ஸ்டார்ஸ் சம் ஆஃப் த கலர்ஸ்ல இருக்கான். அது எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குன்னு சொல்றான். அதனுடைய வெப்பத்தை பொறுத்தே நம்ம விண்மீன்களுடைய கலர் அமையும், அதாவது வண்ணம் அமையும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னா ஹாட் ஸ்டார் ஆர் ஒயிட் அண்ட் பிரைட் ப்ளூ. ஹாட்டா இருக்கிற ஸ்டாரு ஒயிட் ஆகவும் ப்ளூ கலர்ல இருக்கும். அதிக வெப்பமாக உள்ள விண்மீன்கள் வெள்ளைத்தன்மையிலையும் ப்ளூ கலர் நீலத்தன்மையிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் ஆர் ப்ளூ. அடுத்தது wherever cooler star, that means வெப்பம் குறைந்து இருக்கிறது இல்லையா, அது ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கான். நோட் பண்ணிக்கோங்க, ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். அது மட்டும் இல்லாம இது அதிகப்படியான ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி சைஸ்ல இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், அது மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்படியே தமிழ்ல சொல்லிடலாம் பாருங்க. விண்மீன்கள் எந்த அளவுக்கு வெளிச்சமாக தெரிகிறது என்பது அவற்றின் செறிவையும் புவியும் ஏற்கனவே சொன்ன பாயிண்டா. ஸோ வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீளமாகவோ இருக்கும். வெப்பமான விண்மீன்கள் ஹாட்டா இருக்கிறது வெண்மையாகவோ அல்லது நீளமாகவோ இருக்கும். குளிர்வான விண்மீன்கள் கூலர் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆர் ரெட், ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும். அளவிலும் விண்மீன்கள் வேறுபடுகின்றன. ஸ்டாருடைய சைஸ் பாத்தீங்கன்னா வேறுபடும். இதுலயும் ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ஸ் உடைய கலர்ஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். வெப்பத்தின் அடிப்படையிலே விண்மீன்களுடைய கலர்ஸ் அமையும். Next, a group of star form of the imaginary outline of meaningful pattern of the space.
திஸ் ரெப்ரசன்ட் அஸ். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் ராஜா, ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். நம்மளுடைய ராசிகள்லாம் இருக்குல்ல, ஆரியஸ், டட்டஸ், ஜெமினி, கேன்சர், லியோ, விர்கோ, லிப்ரோ, ஸ்கார்பியோ. ஸோ இத மாதிரி இது வந்து நம்மளுடைய கேலக்சில அந்தந்த ஸ்டாருடைய தொகுதி இருக்கும். சரி, அதை வச்சு நம்ம எப்படி சார் நம்மளுக்கு நம்ம பிறக்கும்போது இந்த ராசின்னு சொல்றாங்க? எனிபடி நோ? இப்ப இந்த ராசின்னு சொல்றாங்களே, இந்த நட்சத்திரம், நம்மளுடைய நட்சத்திரம் எதை வச்சு டிசைட் பண்ணப்படுது தெரியுமா? நம்ம பிறக்கும் போது எந்த ராசி அந்த இது இருக்கோ, நட்சத்திரம் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும், அதுதானே சார்? கரெக்ட். நாட் எக்ஸாக்ட்லி கரெக்டான பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். அந்த நம்ம எர்த்து மேல எந்த தொகுப்புடைய லைட்டிங் அதிகமா விழுதோ, அதாவது என்ன சொன்னா ரேஸ், கரெக்டா? எந்த தொகுப்பினுடைய ரேஸ் இந்த டைமிங்ல இந்த நேரத்துல எல்லா ஸ்டார் தொகுப்புமே நம்ம எர்த்துக்கு தூரத்துல தான் இருக்கு, சோலார் சிஸ்டம் தூரத்துல தான் இருக்கு. அப்படி தூரமா இருக்கும் பொழுது எந்த தொகுப்பு, தட் மீன்ஸ் எதனுடைய தொகுப்பு வந்து அந்த வடிவமா இருக்கு சொன்னலையா, அந்த கேலக்சியோடைய லைட்டிங்கும் ரேஸும் சூரியன் நம்ம எர்த் மேல படுதோ அதுதான் நம்மளுடைய ராசி. அது எப்போ அப்படின்னா நம்மளுடைய யூட்ரஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே. ஏன்னா நீர் பகுதிக்குள்ள இருக்கும்போது எந்த ரேஸும் உள்ள போகாது, யூட்ரஸ் உடைய உள்ள எதுவுமே போகாது. அதுக்கப்புறம் நம்ம ஏத்து ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணில் விழும் பொழுது அந்த நேரத்துல எந்த தொகுப்பினுடைய ரேஸும் லைட்டிங்கும் கரெக்டா சொன்னீங்க அதிகமா படுதோ அதுதான். ஓகேவா? ஆனா இதுவரையும் நம்ம கணிக்கப்பட்ட விஷயமே தவறானதுதான். காரணம் கேட்டீங்கன்னா இத்தனை 12 ராசிகள் மட்டும் கிடையாது, அது ஓரளவு சொல்லியிருக்காங்க. இன்னும் இத மாதிரி ஸ்டார் தொகுப்பு நிறைய இருந்துட்டு இருக்கு. அதனுடைய ரேஸ் நம்ம புவி மேல விழுந்துட்டு தான் இருக்கு, அது கண்டுபிடிக்கப்படல. கரெக்டா? சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இவங்க கண்டுபிடிச்சது இத்தனை தொகுப்பு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுவே இவனே சொல்லிக்க மாதிரி 88 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குன்றான். நம்ம 12 நட்சத்திர கூட்டத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா சார், நம்ம பேசுறது 12 தான் இருக்கு. ஆமா, அது ஏன் சொல்ல வராங்கன்னா அது இன்னும் கரெக்டா சொல்ல போனேன், அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம எதுவுமே டக்குன்னு குறை சொல்ல முடியாது. அது நம்மளுடைய கேலக்சில இருந்து கொஞ்சம் நியரஸ்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதனுடைய ரேஸ் நம்ம புவியை வந்து தொடுது அதிகப்படிய அளவுக்கு அதனுடைய ரேஸ் நம்ம படுது. அதனால தான் இந்த 12 மட்டுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ் சார். தேங்க்யூ. இது வரையும் நம்ம யூனிவர்ஸை பத்தி தான் பேசணும், கேலக்சி பத்தி மட்டும் தான் பேசணும், மில்கி வேல பத்தி மட்டும் தான் பேசணும். அந்த கேலக்சில இருக்கிற நம்ம சோலார் சிஸ்டம் பத்தி இப்பதான் பேச போறோம். சோ த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் என்ன அப்படின்றது தான். ஓகே, the sun and celestial bodies which revolve around its form of the solar system. இதுக்கு என்ன தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடிய அனைத்து கோள்களுமே எல்லாமே நம்மளுக்கு சுற்றி வரதுலாம் சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்றோம். அதுல கோள்கள் மட்டுமே அமையாது, வால்மீன்கள், that means consists of the large number of bodies such as planets, கோள்கள், comets அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வால்மீன்கள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அஸ்ட்ராய்டு, இதையும் அது அந்த இதுல தான் பார்ப்போம். ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா விண்மீன்கள். அடுத்தது சிறுகோள்கள், தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு மெட்டோஸ் அப்படின்னு சொல்றது. The gravitational force of the attract between the sun and these objects keep them revolving around it. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சூரியனுக்கு பொருட்களுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, அதனாலதான் சூரியனை எல்லாமே சுத்தி வருது. அதனுடைய கண்ட்ரோல் இருந்து வெளியில போய் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தோம், ப்ளோட் அதனுடைய கண்ட்ரோல் இருந்து போயிடுச்சு. கரெக்டா? சார், அதனாலதான் இப்ப 8 இருக்குன்னு சொல்றாங்க, 9வது இல்ல. அப்ப நவகிரகமே தப்பாயிடுச்சா? எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மள மாதிரிதான் ஹியூமன் மாதிரிதான் சோலார் சிஸ்டத்துல சூரியனுக்கு ஒரு கடுப்பு வந்துடுச்சு. ஒவ்வொரு பிளானட்டும் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தனித்தனி சுத்தணும், அது மட்டும் இல்லாம சூரியனை மட்டுமே சுத்தி வரணும். ஏன் அந்த ப்ளூட்டோ எக்ஸர்சைஸ் வெளியில போயிடுச்சு தெரியுமா? நெப்டியூன் ஒரு ரவுண்ட் வந்துருச்சான். எந்த இயர் தெரியுமா அது? எப்ப அது ஒதுக்கப்பட்டது? அதாவது சூரியனை சுத்தி வரும்பொழுது அதனுடைய வட்டப்பாதையில இருந்து விலகி நெப்டியூன் கிட்ட ஈர்க்கப்பட்டுருச்சு. நெப்டியூனுடைய போர்ஸ்ல லைட்டா ஈர்க்கப்பட்டு கிட்ட ஒரு ரவுண்டு போயிடுச்சு. ரவுண்டு கூட ஃபுல்லா அடிக்கல, அது கிட்ட நியர்ல போய் ரவுண்ட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா சூரியனுடைய கோபமாயி உனக்கு நான் எனர்ஜி கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு ஸ்டாப் பண்ணிச்சு. ஸ்டோன் மாதிரி நின்று ப்ளூட்டோ. ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். நான் எந்த இயர்னு கண்டுபிடிங்க. 2018 சார், 2018 ஐ திங்க் சோ. ஐ திங்க் 16 to 18. ஆனா எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, நான் பார்த்து சொல்றேன். 16 to 18 தான், 16ல இருந்து 18 தான் நினைக்கிறேன்.
நானும் எக்ஸாக்டா தெரியல. நான் கரெக்டா நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. ஸோ இப்ப சூரியனை பத்தியான விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ சன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஃபெமிலியர் தான். டக் டக்குன்னு போயிடலாம் வேகமா. The sun is the medium sized star, a very fine spinning balls of the hot gases. ஸோ சூரியன் என்பது ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். அது மிக அதிக அளவில் வெப்பம் உள்ளதாக இருக்கு. சுழன்று கொண்டிருக்கூடிய வாயு பந்து ஆகும். ரொம்ப முக்கியம் தான். கேஸ் பியர் தான் நம்மளுக்கு அது. கேஸ் பியூர் ஒரு வாயு கோலம் தான் நம்மளுடைய சூரியன் அப்படின்றது. ஸோ ஆனா என்ன சொல்ற பாயிண்ட் வருது பாருங்க. Sun has the hydrogen gas and one coated has helium gas. It is over 1 million times of a big as the earth. ஸோ என்ன சொல்ல வராங்க பாருங்க. ஒரு சூரியனானது வாயு கோலமாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதன் முக்கால் பகுதி ஹைட்ரஜன் வாயுவாலும் கால் பகுதி ஹீலியம். அந்த ஹீலியம் நாளைக்கு காரணம் ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆகிறதுனால உருவாக்கப்பட்டது அது. அதிகப்படியுமா அப்ப கேஸ் பியருக்குள்ள இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 மாலிகுல் கேஸ் இருக்கு அந்த சூரியன்ல நம்ம மீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75 மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் இருக்கும், 25 மாலிகூல்ஸ் வந்து ஹீலியம் இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அது பில்லியன் கணக்குல இருக்கும். நம்மளுக்கு ஒரு அசியூம்டா சொல்றோம். ஸோ 1/3 பகுதியில் இருக்குன்றான். நெக்ஸ்ட் அது பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது. அது நம்ம தெரிஞ்ச விஷயம். அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களால் மாறுகின்றன. இது நான் சொன்ன விஷயம் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதாவது நியூக்ளியர் சன்னுக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அணுக்கரு இணைவு வினை அப்படின்னு சொல்லுவோம். அணுக்கரு இணைவு வினையால தான் சூரியனே லைஃப் இங்க இருந்துட்டு இருக்கு. அதான் நான் சொன்ன 6 லட்சம் மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் சோலார் சிஸ்டம் டெஸ்ட்ராய்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 லட்சம் மில்லியன்லாம் எங்கே இருக்கு? ஸோ அத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் சோலார் சிஸ்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் காரணம் ஸ்பேஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன் குறைஞ்சிரும்ன்றது தான். நம்ம இன்னும் ஆர்டிஃபிஷியல் சோலாரே ஃபார்ம் பண்ணாங்க. எந்த நாடு? இது ஜிகே கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் சோலார் ஒன்று இது சன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களே, சூரியன். சைனா. ஆமா, அது நம்ம சூரியனை விட அதிக மடங்கு எனர்ஜி கொடுக்கறதா ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அது தொடர்ந்து அதால முடியல, கண்டினியூஸா எமிட் பண்ண முடியல. கரெக்டா? ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும்தான் அதால எமிட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். It is over million times of this big of the earth. Hydrogen and atoms combine to fuse together to form the helium under enormous pressures. This pressure, the process called a nuclear fusion reaction. நம்ம சொன்னது enormous amount of energy is light and heat. நான் சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி வருது. இது மாதிரி ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆகும் பொழுது ஹீலியம் மாலிகுலை உற்பத்தி செஞ்சுட்டு அதிக லெவல்ல ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் ரேஸ் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதிக அளவுல பாத்தீங்கன்னா வெப்ப ஆற்றல், அடுத்தது கதிர் மற்றும் ஒளி ஆகியவற்றை தொடர்ந்து சூரியன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதனால நடக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஃபியூஷனால ஹைட்ரஜன் அணுவும் ஒன்னு சேர்ந்து ஹீலியம் மாலிகுலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால. ஓகே, சன் இஸ் தி ஸ்டடீஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கர் கிராவிடேஷனல் ஃபீல்டு கேசஸ் அதர் சோலார் மேட்டர்ஸ், மெயின்லி பிளானட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், meteoroids and the other departs to the orbit around the sun believed in the more than the 4.6 million years old. இது நான் இப்ப சொன்ன பாருங்க 6 லட்சம் மில்லியன் இழந்துருன்னு சொல்றேன். ஆனா இதனுடைய ஏஜ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் சொல்றான். தட் மீன்ஸ் சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல வலிமையான ஈர்ப்பு புலத்தினால் ஃபோர்ஸல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸல் பிற சூரிய பொருட்கள், தட் மீன் கோள்கள், சிறுகோள்கள், வால்மீன்கள், விண்கற்கள் மற்றும் பிற சிதைவுற்ற பொருட்கள், சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. யாவும் சூரியனை சுற்றி வருகிற எல்லாமே சுத்திட்டு இருக்கு. ஏறத்தாழ 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்து வருகிறதுன்னு சொல்றான். அப்ப சூரியனுடைய அப்ப நம்ம வெடிப்பு உருவாக்கப்பட்டது அப்புறம் சோலார் சிஸ்டம் எவ்வளவு உருவாக்குதுன்னா சூரியனுடைய ஆய்வு காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா the life of sun பாத்துக்கிட்டீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இதுவும் கொஸ்டின் ஏரியா. இது மட்டும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த ஹைட்ரஜன் ஃபியூஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. நியூக்ளியர் ரியாக்ஷன் பார்த்து சொல்லுது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, அணுக்கரு இணைவு, இந்த பாயிண்ட்ல அப்படியே நோட் பண்ணிக்கோ. சன்ல என்னென்ன பண்ணணும்னா என்ன கேஸ் அதிகமா இருக்கு ஸ்டார்ல, என்ன ரேஷியோல இருக்கு, எந்தெந்த கேஸ்ன்னு கேட்டான். ஹைட்ரஜனும் ஹீலியமும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜனும் ஹீலியமும் 3:1 ரேஷியோல இருக்கு. அடுத்தவன் பாத்துக்கிட்டீங்கன்னா
அந்த ஹைட்ரஜன் அணுவும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் வித் நியூக்ளியர் ஃபியூஷன், அது கம்பைன் ஆகிறது ப்ராசஸ்க்கு பேரு நியூக்ளியர் ஃபியூஷன். அணுக்கரு இணைவின் வினையின் மூலமாக இணைந்து ஹீலியம் மாலிகுலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு லைட்டும் ரேஸும் ஹீட் எனர்ஜி வெளியில வருது. ஸோ சோலார் சிஸ்டம் சன்னுடைய லைஃப்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.6 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? Yes, sir. Shall I move to next topic? Formation of the sun. சூரியன் தோன்றிய விதம் எப்படி சார் உருவாச்சு? இது நம்மளுக்கு முக்கியமானது தான். ஸோ அட் த டைம் ஆஃப் த பிக் பேங், திருப்பி அதே தான் வருது. பெருவெடிப்பின் போது, பெருவெடிப்பு கொள்கையின் போது the hydrogen gas considered to the form huge clouds. அதிக லெவல்ல எப்படி இப்ப இந்த மழை மேகங்கள் உருவாகுதோ அதிக நீராவி போக்கால, அத மாதிரி அந்த வெடிப்பின் பொழுது என்ன பண்ணிருக்குன்னா ஹைட்ரஜன் கிளவுட் உருவாயிருக்கு. ஹைட்ரஜன் கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் விச் லேட்டர் அது என்ன ஆயிடுச்சுன்னா கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் த நியூமரஸ் கேலக்சிஸ். இதுதான் என்ன ஆயிருக்கு, அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்வடைஞ்சு அந்த மேகங்கள் உருவான பின்னர் அவை மேலும் அடர் மிகுந்ததா மாறி இருக்கு, கான்சென்ட்ரேட்டடா மாறி இருக்கு. அப்படி மாறினதுக்கு அப்புறம் விண்மீன் திரள்களை உருவாக்கின. அந்த விண்மீன் திரள்கள் உருவாக்கின மிச்ச மீதி தான் சோலாரா மாறிச்சு, சன்னா மாறிச்சு. ஸோ முதல்ல அந்த பெருவெடிப்பு ஏற்பட்டது, அதுல ஹைட்ரஜன் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஹைட்ரஜன் கிளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாச்சுன்னா கேலக்சியை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அந்த கேலக்சி உருவாகினதுக்கு மீதி இருக்கு பாருங்க. ஸோ சம் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் வாஸ் லெஃப்ட் ஃப்ரீ அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளோட்டிங் அரௌண்ட் அண்ட் அவர் கேலக்சி. சொன்ன பாயிண்ட் கரெக்ட் பாருங்க. கேலக்சி உருவானதுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரஜன் கிளவுடுல மீதம் இருந்த சில வாயுக்கள்லாம், ஹைட்ரஜன் வாயுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் யாரா உருவாயிட்டாங்க? சூரியனா சார்? நன்றி. ஜஸ்ட் கிளாக்ஸா இருக்கணும், நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க மட்டும் ஜாலியா இருக்க, எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாதா? ஓகே. அதுல மிகுந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் அங்கிருந்த மீதமுள்ள கொண்டிருக்கிற நிலையில் தான் காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்த சூரியன் மற்றும் சூரிய மண்டலமாக உருவானது அப்படின்னு கொடுத்திருக்கான். ஸோ காரணமாக நாளடைவில் அவை மெதுவாக சுற்றக்கூடிய தன்மையும் அடைந்தன. ஸோ முதல்ல என்ன பண்ணிருக்குன்னா அந்த கிளவுட் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து கொஞ்சம் நாளடைவில் கான்சென்ட்ரேட்டடா மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அது சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கே காரணம், சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷனுக்கு காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது உன்னோட நகரத்துக்கும் கத்துக்குச்சு. கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு நகரவும் ஆரம்பிச்சிச்சு. தட் மீன் மொமெண்டமத்தையும் ஃபார்ம் பண்ணிச்சு தானாவே. இது எல்லாமே தானாவே நடந்த விஷயம் தான். அது மெதுவாக சுற்றக்கூடிய பொருளா மாறிச்சு. ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் மற்றும் தூசுக்கள் கொண்ட திரட்சியை அவை உள்ளடக்கி இருந்தன. ஈர்ப்பின் காரணமாக அவை அழுத்தம் அடைந்து இறுகின. சூரியனின் வேகமாக அதிகரித்த போது வேகம் அதிகரிக்கும் போது அதன் பேர் தட்டை. ஓகே ரிச்சா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா the galaxy, the sun and the solar system turn into the slowly spinning. முதல்ல அந்த ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் ஆனது கோள்களாகவும் சூரியனாகவும் மாறியது. அதுக்கப்புறம் ஸ்லைட்லி என்ன ஆனா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சு, தானே சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மாலிகுலர் கிளவுட்ஸ் composed of the hydrogen and the helium along with the dust. அதாவது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ், ஹீலியம் மாலிகுல் கூட டஸ்ட் பார்ட்டிகல் தூசுக்களும் சேர்ந்துச்சு. the cloud starts to undergoes the process of compression. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழுத்தம் ஏற்பட்டு as a result என்ன ஆயிடுச்சுன்னா of its own gravity, அதுக்கான ஒரு சொந்தமான ஈர்ப்பை உருவாக்கிச்சு. it exerts அந்த high speed spinning, அதிக அளவுல வேகமா சுத்தத்தின் காரணமாக அல்டிமேட்லி அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா resulting in this flattening into the gains disc. அது மீன்ஸ் பாத்தீங்கன்னா தட்டை அமைப்பா மாறிடுச்சு. யாரு அப்படின்னா வட்டத்தட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சூரியனாவது அந்த வட்டத்தட்டா மாற காரணம் ஐஸ் பின்னால அதிக சுழற்சியின் காரணமாக தான் மாறிடுச்சுன்னு சொல்றான். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாப்பா. இந்த டேப்லெட்ஸ் ரொம்ப முக்கியம். பிளானட்ஸை பத்தியான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இதுல என்னென்னலாம் வேர்ட்ஸ் கரெக்டா எவிடன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு கோள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதை, எக்லிப்ஸ்டு இருக்கு இல்லையா, நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்லிப்ஸ்டு ஷேப், அதுக்குள்ளதான் அந்தந்த பிளானட்ஸும் சுத்து நம்மளால தெரிஞ்ச விஷயம் இது. So a planets revolve around the sun along a definite curved path which is the called an orbit. நம்ம ஆட்டம்ஸ்ல சொல்ற பாயிண்ட் தான் இங்க ஆர்பிட். அந்த சர்க்கிள் பாத்துக்கு பேர் ஆர்பிட்னு சொல்றோம், வட்டப்பாதை சொல்றது. இந்த நீள்வட்ட பாதையில் தான் என்ன பார்த்தீங்கன்னா சூரியனை ஒரு முறை சுற்றுவதற்கு கோள்கள் எடுத்தும் காலம் சுற்றுக்காலம் எனப்படுகிறது. தட் மீன்ஸ் ஒவ்வொரு பிளானட்ஸும் இட் இஸ் த எலிப்டிலா இருக்கும். த டைம் டேக்கன் பை அ பிளானட் டு த கம்ப்ளீட் ஆஃப் ஒன் ரிவல்யூஷன் இன் த கால்ட் இஸ் பீரியட் ஆஃப் ரிவல்யூஷன்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு கோள்களானது
ஒரு சூரியனை ஒரு சுழற்சி வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்றத கீழே டேப்லேஷன் கொடுத்துருக்கான். இந்த பாயிண்ட் நீங்க அப்படியே பாத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க் கொஸ்டின்ஸ். இவ்வளவு டைம் எடுத்துக்கும். சில இதெல்லாம் நாட்களே ஆகுன்றான். ஒரு ரவுண்டு வர்றதுக்கு நாட்கள் இருக்கிறது வந்து பாக்குறோம், ஹவர்ஸ்ல இருக்கிறதையும் பாக்குறோம். மோஸ்ட்லி ஹவர்ஸ் 2 விஷயம் மட்டும் டேஸ்ல இருக்கு. அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லென்த் ஆஃப் டே ஆன் ஈச் பிளானட்ஸ், ஒவ்வொரு கோளிலும் ஒரு நாளின் அளவுன்னு கொடுத்துருக்கான். இப்ப மெர்க்குரி வீனஸ் மட்டும் டேஸ் கணக்குல ஆகுது பாருங்களா. அப்ப ஸ்லோவா ரொட்டேட் ஆகுறதுன்னு சொல்லலாம். மிக மெதுவாக சுற்றக்கூடிய கோள்கள். கரெக்டா? ஸ்லோலி ரொட்டேஷன் பிளானட்ஸ். கரெக்டா? ஏன்னா மெர்க்குரியும் வீனஸ் மட்டும், புதனும் வெள்ளியும் மட்டும் ஒண்ணு வந்து பாருங்க 56.65 நாட்கள் ஆகுது. இது யாருன்னா ஒருத்தவங்க இங்கிலீஷ் மீடியம் பிளஸ் தமிழ் மீடியம் உங்களுடைய வாய்ஸ்ல நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ப்ளீஸ். அது ஒரு சுயநலமும் இருக்குது. லைட்டா அப்படியே பிரேக் எடுத்துப்பேன். எனிவன் ப்ளீஸ். எஸ் சார், நான் தமிழ்ல சொல்றேன். தேங்க்யூ. ஆக்சுவலா புதன் வந்து ஒரு தடவை சுத்தி வரத்துக்கு 58.65 நாட்கள் ஆகுது. வெள்ளி வந்து ஒரு சுழற்சி சுழறதுக்கு 243 நாட்கள் ஆகுது. ஆனா நம்ம பூமி 23.93 மணி, அதாவது 24 hours. அது கொஞ்சம் கம்மியா. செவ்வாய் வந்து 24 மணி 24.62, அதாவது வந்து கிட்டத்தட்ட 25 மணி ஹவர்ஸ் ஆகுது. வியாழன் 9.92, அதாவது வந்து கிட்டத்தட்ட 10 hours அந்த மாதிரி ஆகுது. 10 hours. சனி வந்து 10.23, 10 hours ஆகுது. அது யுரேனஸ் 17 hours, அது 17 மணி. நெப்டியூன் வந்து 18 மணி. புதனும் நன்றி. சூப்பர். இதுல நீங்க இதுல இருந்தே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மிகவும் ஸ்லோவா சுத்துறது நம்மளுக்கு வீனஸ், வெள்ளி. ஏன்னா 243 days ஆகுது. ஹை ஸ்பீட்ல சுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழன், தட் மீன் ஜூபிட்டர். ஏன்னா 9.92 ஹவர்ஸ்ல ரொட்டேட் ஆகுது. கரெக்டா? இது இன்டைரக்ட் क्वेश्चन. ஆமா, நாமளே கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே மேடம். நன்றி மேடம். உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ட்டா சொன்னாங்க. அப்படியே ஆங்கிலத்துல யாரா ஒருத்தவங்க? சார். எஸ். So length of a day on each planet. Mercury, length of a day is 58.65 days. Venus 243 days. Earth 23.93 hours. Mars 24.62 hours. Jupiter 9.92 hours. Saturn 10.23 hours. Uranus 17 hours. Neptune 18 hours. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். 2 பேருடைய வாய்ஸும் சரி, 2 பேருடைய இதுவும் சரி, என்னோட பெஸ்டாவே இருந்துச்சு. Thank you, sir. ரியலி இது ஏதோ இல்ல, அதனாலதான் நான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார் கிட்ட நான் சொல்லிப்பேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு இதுதான் உங்க கூட எதிர்பார்க்குற விஷயம். நீங்க டீச் பண்ணணும் அப்படின்னாலும் கொண்டு வரல. என்னைக்கு நீங்க உங்களுடைய இதை விட்டுட்டு இன்டராக்ட் பண்ணணும், தட் மீன்ஸ் அந்த ஷைனஸை விட்டுட்டு வெளியில வரீங்களோ அன்னைக்கே நீங்க சாதனையாளர் தான். ஏன்னா எல்லாருக்குமே நல்ல நாலேஜ் இருக்கு. திருப்பி அதை தான் நான் சொல்லிட்டு வரேன். நம்ம ஒன்லி நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க நினைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ரீகால். தட்ஸ் ஆல். ஐ ரியலி அப்ரிஷியேட். 2 பேருமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட், இப்போ சூரிய குடும்பம் அப்படின்னு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தரா என்ன பார்த்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the further from the sun is the outer solar system. சூரிய குடும்பத்துக்கு மேல wherever the planets are much more spread out, thus the distance between Saturn and Uranus is much greater than the distance between the Earth and Mars. அப்படி என்ன சொல்ல வரானா, ரொம்ப முக்கியமான சோலார் சிஸ்டம் நமக்கு தெரியும். சூரியன் மையமா இருக்குன்றது தெரியும். அதுக்கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கோள்கள் சுத்தி வருதுன்றது தெரியும், பிளானட்ஸ். ஆனா கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 கோள்ஸ் ரொம்ப நியர்ல இருக்குமா. அதுக்கப்புறம் இருக்கிற கோள்கள்லாம் கம்பேர் வித் இந்த 3ஓட பார்க்கும்போது தூரமா இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம சோலார் சிஸ்டத்தை எடுக்கும்போது இவங்க எல்லாமே தெரியும். நியரஸ்ட்ல, சன்னுக்கு நியரஸ்ட்ல இதுல ஆன்சர் இருக்கு. மெர்க்குரி ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வீனஸ், எர்த் தேர்டு, மார்ஸ். இது நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 பிளானட்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் 2 பிளானட்ஸ் பேர் ஹார்டஸ்ட் பிளானட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுலாம் ரொம்ப சூடான கோள்கள், வெப்ப
புதன் ரொம்ப ஹாட்டா இருக்கும், வெள்ளி கொஞ்சம் அதை விட கம்பேரா இருக்கும். நம்ம மட்டும் மாடரேட்டா இருப்போம், எர்த் மட்டும் மாடரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் போனா ஜில்லஸ் பிளானட்ஸ் ஆயிடும். யார் வெளினா பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ஸ், அதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு இதுவும் வரும்போது பார்க்க போறோம். சோ அப்படி என்ன சொல்ல வரானா, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சூரிய மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா கோள்கள் வெவ்வேறு இடைவெளி காணப்படுன. முதல் 4 கோள் ஃபர்ஸ்ட் 4 மட்டும் பார்த்தீங்கன்னா அதையும் 4 பண்ணா ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கு கம்பேர் வித் அதர்ஸ். ரொம்ப கிட்ட நம்ம மீன் பண்ணக்கூடாது, அதுவே ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். கம்பேர் வித் அதர்ஸோட பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. சூரியனுக்கு அருகாமையில் உள்ள அவை உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கின்றன. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இது ஃபார்ம் பண்ணுதான். வெளிப்புற சூரிய மண்டலத்தில் கோள்கள் சூரியனுக்கு வெகு தொலைவில் இடைவெளி விட்டு காணப்படுகின்றன. எனவே சனி கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு பூமிக்கும் செவ்வாய் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட, இதான் கொஸ்டின், 20 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருந்தான். So wherever the planets are much more spread out, ஒன்னொன்னு தனித்தனியா விலகி இருக்கு, thus the distance between Saturn and Uranus is much greater. சாட்டனுக்கும் யுரேனஸுக்கும் உள்ள தூரமானது ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, மார்ஸுக்கும் ஏர்த்துக்கும், நம்மளுக்கு நியரஸ்ட்ல இருக்கிற மார்ஸுக்கும் ஏர்த்துக்கும் இருக்கிற தூரத்தை போல 20 மடங்கு அதிகமா இருக்கு. இது நம்மளுக்கு கொஸ்டின். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. Next, the 4 planets grouped together in the inner solar system. இந்த 4 பிளானட் வந்து உட்புற சூரிய மண்டலத்தை உருவாக்குதுன்னு சொல்றான். இன்னர் சோலார் சிஸ்டம் யாரு? இது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு. மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். இந்த 4 கோளுக்கும் பேருனா உட்புற சூரிய மண்டலத்தை காணப்பட்ட 4 கோள்னு சொல்றான். That mean உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Very very important question. Very very important question. The 4 planets grouped together in the inner solar system. Inner solar system. Mercury, Venus, Earth and Mars. That mean உட்புற சூரிய குடும்பத்தை உருவாக்கும் கோள்கள் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். உட்புற கோள்கள் சொல்றாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் வருது பாருங்க. அதுல நெக்ஸ்ட் பாயிண்ட், they have their surface of solid rock crust. அவருடைய மேற்பகுதி பார்த்தீங்கன்னா திண்மத்தால உருவாக்கப்பட்டதுனால and also called terrestrial or rocky planets. Rocky planets சொல்றாங்க பாருங்க. புறப்பரப்பு திண்மமால இருக்கிறதுனால திண்மக்கோள்கள். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டிஎன்பிசிலையும் கேட்கிற கொஸ்டின்ஸ். கரெக்டா? சார் இப்போ பூமி வந்து பாறைக்கோள், அதாவது திண்மக்கோள். ஆமா, பூமி மட்டுமே கிடையாது, இந்த 4மே சொல்றான். புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் 4மே சொல்றான். ஓகே சார். நாலுமே. ஓகே, thank you. Next, they are made up of hydrogen, helium. அடுத்து சொல்றான் outer scores பத்தி பேச வரான். The 4 large planets, Jupiter, Saturn, the திண்மக்கோளை முடிச்சுட்டு, there are inside the surface and atmosphere are formed in the similar way and forms a similar patterns. Our planets, Earth can be taken a model of and the other 3 planets. Earth தான் மத்த 3க்கும் மாதிரியா இருக்குன்னு சொல்றான். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் 4 கோள்களும் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது இன்னர் பிளானட், இன்னர் சோலார் சிஸ்டம் சொல்றோம். அவற்றில் புறப்பரப்பு திண்மப்பயம் இருக்கிறதுனால இதுக்கு வேறு நிலம்சார் கோள்கள், தட் மீன்ஸ் திண்மக்கோள் அல்லது பாறை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. அவரின் உட்பகுதி, புறப்பரப்பு மற்றும் வளிமண்டல ஆகியவை ஒரே முறையில் ஒரே வடிவம் உருவானவை. மேலும் அவை ஒத்த அமைப்பில் உள்ளன. இது நம் பூமி இவற்றுக்கான மாதிரியாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்ல அந்த 4மே. நெக்ஸ்ட் நம்ம பேச போற விஷயம், the 4 large planets, Jupiter, Saturn, Uranus and Neptune. இந்த 4 பத்தியுமே பேசியிருக்காங்க. இதுல ப்ளூட்டோ தூக்கிச்சு. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூனியம். தட் மீன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு பேசப்படுற கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கோள்கள், அடுத்த 4 கோள்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா there are known as gas giants சொல்றான். இதுக்கு தான் எப்படி நம்ம திண்ம கோள்கள் சொன்னோமோ வாயு கோள்கள் சொல்றான். இதை Uranus, Neptune spread out in the outer solar system and slowly orbit the sun and called outer planets சொல்றோம். There are the made up of hydrogen, helium and other gas. ரொம்ப முக்கியம். இது வாயுக்களால் உருவாக்கப்பட்டாலும் இந்த வாயு கோளங்கள். தட்ஸ் ஆல். இதான் பாயிண்ட். அந்த 4ம் பாத்தீங்கன்னா திண்ம கோளம்னு சொல்றோம். நிலப்பரப்பால இருக்குது ராக்கி பிளானட்ஸ்.
இந்த 4 கேஸ் பிளானட்ஸ். ஓகே, ஹலோ. Yes, sir. ஓகே சார். எஸ் சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் 1 by 1 பார்க்க போறோம். இது வரையும் நம்ம சோலார் சிஸ்டத்தை பத்தி பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி கேலக்ஸி பத்தி பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு பிளானட்ஸை பத்தி இதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டோடைய ஸ்பெஷலை பத்தி பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் வந்து இது இருக்காங்க, யார் என்ன சைஸ் இருக்கா, என்ன கலர்ஸ் இருக்காங்க, என்னென்ன இருக்கு, அது மாதிரிலாம் நிறைய பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியை பத்தி முதல்ல பார்க்கலாம். மெர்க்குரி இஸ் எ ராக்கி பிளானட்ஸ் நியரஸ்ட் டு த சன். நம்ம தெரிஞ்ச விஷயம். சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான், புதன் தான். சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோள். ஸோ சூரியன் மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் தான் புதன் ஆகும். இது பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் வரும். செமையான பாயிண்ட் பாருங்களா. நைட் டைம்ல கூலா இருக்குமா, ரொம்ப ரொம்ப ஜில்னஸா இருக்குமா. பகல் டைம்ல ரொம்ப ஹாட்டஸ்டா இருக்குமா. ஏன்னா சோலார் அப்படி சூரியன் மேல படும்போது ஃபுல் எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஹாட் டியூரிங் டே பட் வெரி கோல்ட் அட் நைட். தன்னை எப்படி மாத்திக்குது பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெர்க்குரி கேன் பி ஈஸிலி அப்சர்வ்டு சொன்ன பாயிண்ட் தான். த்ரூ த டெலஸ்கோப் தென் naked eye since it is very faint on the small. That means என்ன சொல்ல வராங்கன்னா புதன் மிகவும் மங்கலாகவும் சிறியதாகவும் காணப்படுவதால் வெறும் கண்ணால் பார்ப்பதை விட ஒரு தொலைநோக்கியால் அதை நன்கு காண முடியும். அது எப்போதும் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் கீழ்வானத்தில் மட்டுமே காண இயலுமா. அப்ப ஆக்சுவல் ஐயால நம்மளால புதனை எப்பயுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எதால மட்டும்தான் பார்க்க முடியும்னா டெலஸ்கோப் மூலியமா மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் அப்பியரன்ஸ் த ஈஸ்ட் ஆர் த வெஸ்ட். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல மட்டும்தான் அப்பியர் ஆகும். இதெல்லாம் பாயிண்ட். ஓகே, இன்னும் ஃபர்தரா இது 8th இருக்கு. அதை நான் இன்னும் பார்க்கறேன். இது நடத்திட்டே போயிடுவேன். இன்னும் ஃபர்தரா இதனுடைய சின்ன சின்ன பாயிண்ட்லாம் இருக்கு. அது நம்ம 8th வரும்போது நான் சொல்றேன். ஓகே, இப்படி நம்ம கெமிஸ்ட்ரி ஃபுல்லா 9th 10th பார்த்துட்டு 8th போனோம். அது மாதிரி இதையும் முடிச்சு நான் 8th பார்ப்பேன். ஓகே, நல்லா ஆயிட்டீங்க, நன்றி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வீனஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்க போற யூனிட் வீனஸ். ஸோ வெள்ளியை பத்தி பேச போறோம். ஸோ கிட்டத்தட்ட பூமியின் அளவை எடுத்த ஒரு சிறப்பு கோள் வெள்ளி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியரஸ்டா பூமியோடைய மாதிரியே இருக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டியில. கிட்டத்தட்ட பூமியின் அளவை ஒத்த ஒரு சிறப்பு கோள் தான் வெள்ளி. நம் சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலேயே அதிக வெப்பநிலை கொண்ட வெள்ளி ஆகும். ஸோ இதான் ஹாட்டஸ்ட். நிலப்பரப்பிற்கு பிறகு நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான வான் பொருள் எதுன்னு கேட்டா இதுதான், வெள்ளி தான். அதனால நிறைய டைம் சொல்லுவாங்கல்ல, மேரேஜ் பண்ணா கூட வெள்ளி காமிப்பாங்கல்ல. மேரேஜ் பண்ணி முடிச்ச உடனே வெள்ளி தானே சொல்லுவாங்க. வெள்ளி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். எஸ், மோஸ்ட்லி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அதாவது நிலவுக்கு அடுத்ததா 3க்கு அடுத்ததா நம்மளால பார்க்க முடிய ஒரு பிளானட்ஸ்னு பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான், வெள்ளி மட்டும்தான், வீனஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை கொண்டது வெள்ளி கோளாகும். நிலவிற்கு பிறகு ஓகே. மற்ற கோள்களை போல் அல்லாமல் இது எதிர் திசையில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துற ஒரே ஆள் இவர் தான். இதுல எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்களேன், எவ்வளவு. இதனால தான் நான் லைன் பை லைனா சொல்றேன்னு சொன்னேன். நிறைய விஷயம் நம்மளுக்கு இதுல மேட்டர் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நிலப்பரப்புக்கு அடுத்ததான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுறது இவங்க மட்டும்தான். After our moon, it is the brightest heavenly body in our naked sky. These planets spin in the opposite direction to all the other planets. மற்ற பிளானட்ஸை காட்டிலும் இது எதிர் திசையில் சுழல்கிறது. So unlike the earth, the sun rise in the west and the east is set in the east here. இங்க மட்டும் ஆப்போசிட்டா இருக்காம பாருங்க. சூரியன் மறைவும் சூரியனுடைய உதயமும். மற்ற கோள்களை போல் அல்லாமல் இது எதிர் சொல்வதன் இங்க சூரியன் மேற்கு தோன்றியும் கிழக்கு மறைகிறது. நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. வெளியே நம் வெறும் கண்ணால் எளிதில் காணலாம். அது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் கீழ்வானத்தில் தெரியும். தட்ஸ் ஆல். தேர்ட் ஒன் போலாமா? எர்த்தை பத்தி பார்க்கலாமா? இல்ல என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. மேற்குரியில ஒரு 3 பாயிண்ட் பேசிட்டு இருந்தோம். வீனஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட் பேசிருந்தோம். அப்படியே லைட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏத்தை பத்தி பேச போறோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஸோ சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களையே நாம் வாழும் பூமி மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய தகுதி. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இப்ப ஏதோ பேசிட்டு இருக்காங்க மார்ஸ்ல முடின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆமாங்க சார். மார்ஸ்ல எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு.
அதான் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலையும் CO2 அதிகமா இருக்கிறதுனால தான் போக முடியலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா மோஸ்ட்லி கொஞ்சம் அதுவே கன்வெர்ட் ஆயிட்டு வருதுன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு முன்னாடி ஏத்துல என்ன ப்ராப்ளம்னா நம்மளால போக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள நம்மளுக்கான டிரான்ஸ்போர்ட் வசதி பஸ் மாதிரிலாம் இல்ல. தட் மீன்ஸ் இதெல்லாம் போக முடியும், ராக்கெட் எல்லாம் போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மார்ஸ்ல தான் மனிதனால அடுத்தது குடியேற முடியும். அதுக்கான வழிகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ சூரிய மண்டலத்தில் உள்ள கொள்கை நாம் வாழும் பூமி மீது மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய தகுதியான சூழல் உள்ளது. சூரியனிலிருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் ஐ மீன் பாத்தீங்கன்னா சரி பாதி கரெக்டா கேட்ட சென்டர்ல இருக்கும். சரியான வெப்பநிலையும் இருக்கு. நீர் ஆதாரம், சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் படலம் ஆகியவற்றை பூமி கொண்டுள்ளது. இல்ல தெரிஞ்ச பாயிண்ட். இவை அனைத்தும் உள்ளதால் தான் பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதென சாத்தியமாகிறது. பூமியின் மீது உள்ள நீர் மற்றும் நிலப்பரப்பின் மீது ஒளி எதிரொலிப்பதனால் தான் விண்வெளிகளில் பார்க்கும்போது பூமி நீல நிறத்தில் முக்கியம். அது நமக்கு தெரியும். விண்வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல லைட் பட்டு நம்ம சீ வாட்டர் லைட் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனாலதான் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியும்னு நினைக்கிறேன். கடல் நீல நிறமா இருக்க காரணம் என்ன? வானம் நீளமா இருக்கிறதால வானத்தோட இது வந்து வாட்டர் மேல படுது சார். கடல் மேல இருக்க காரணம் என்ன? ஓகே, கரெக்டா ஆன்சர் தான் சொன்னீங்க. சன்னோட லைட்ஸ்ல வந்து ப்ளூ லைட் வந்து கொஞ்சம் லென்த் ஜாஸ்திங்கிறனால அது ஸ்கை வந்து சி வந்து ப்ளூவா இருக்கு. 50 கரெக்ட். சன்ல வந்து VIBGEOR அதுல ப்ளூ கலர் அதிகமா படுறதுனால அப்படி இருக்கு. இல்ல, ப்ளூ ரேஸோட லென்த் ஜாஸ்தி, வேவ் லென்த் கம்மி. VIB ஐ மீன் வயலட், இண்டிகோ, ப்ளூ. இதுக்கு பேர் ப்ளூ ஃபேமிலி. நீங்க சொன்னது கரெக்ட். கொஞ்சம் சொல்லிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல். குட். எப்படின்னா சூரியன்ல இருந்து சோலார் சிஸ்டம் வருது இல்லைங்களா, அந்த சன்லைட் இருக்கும். யாரோ ஒருத்தர் மைக் ஆஃப் பண்ணுங்க. விப்ஜிஆர் மீன்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, ரெட். இது மாதிரி இருக்கும். ஐல ஒன்று விட்டுட்டேன். கிரீன், எல்லோமே. அதுல பாத்தீங்கன்னா அதிக வேவ் லென்த் கொண்டது ரெட். அதனாலதான் சன்செட் அண்ட் சன்ரைஸ் ரெண்டு டைம்லயும் நம்மளுக்கு சூரியன் சிவப்பாக தெரியும். சூரியன்ல இருந்து வர்ற அதிக வேவ் லென்த் கொண்ட சிவப்பு கதிர்கள் மட்டும் நம்ம கண்ணை அடைகிறதுனால நம்ம நெக்டு வருதுனாலதான் சன்செட்டும் சரி சன்ரைஸும் சரி புவியை வந்து சூரியன் உதயம் சரி சூரியன் மறைவும் சரி வெப்பமான சிவப்பு நிறத்துல தெரியுது. அதுக்கு காரணம் அதிக வேலை நீளம் கொண்ட ஹெவி வேவ் லென்த் ரேஸ் ரெட். நெக்ஸ்ட் ஸ்லைட்லி ஆரஞ்சா இருக்கிறதுக்கு காரணம் அதான். ரெட்டுக்கு அடுத்து வேவ் லென்த் ஆரஞ்சு. சென்டர் பாயிண்ட்ல சூரியன் வந்தா நம்மளுக்கு கலர்ஸ் ஆயிடும். தட் மீன்ஸ் ஒயிட் மாதிரி பளிர்னு அடிக்கும். அப்பனா சென்டர்ல வந்து எல்லா கலரும் நம்மளுக்கு ரீச் ஆகும். பட் எப்பயுமே பார்க்க முடியாத ஒரு கலர் பாத்தீங்கன்னா கிரீன் மட்டும். அது கிரீன் ஒன்லி அப்பியரன்ஸ் அந்த ரெயின்போ டைம்ல மட்டும்தான் கிரீன் அப்பியர் ஆகும். மற்ற எல்லா நேரத்துல சூரியனை நீங்க மஞ்சளா பார்க்கலாம், ஆரஞ்சா பார்க்கலாம், ரெட்டா பார்க்கலாம். இந்த கலர்ஸ் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். விஐபி நம்மளால பார்க்க முடியாது சூரியனை. ஏன் வந்து சூரியனை வந்து விஐபி பார்க்கல? தட் மீன்ஸ் வயலட், இண்டிகோ, ப்ளூ. இவங்க 3 பேருக்கு வேற ப்ளூ ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலைநீளம் வேவ் லென்த் கம்மின்றதுனால அவங்க வந்து தூரம் வரும்பொழுது ஸ்பேஸ்ல விண்வெளியில இருக்கிற துகள் மீது பட்டு ஸ்கேட்டர்ட் ஆயிடும், சிதறல் அடைஞ்சிரும். அந்த சிதறல் தான் ஸ்கை நம்ம ஏத்துல இருந்து பார்க்கும்போது ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் இருக்கு. ஆர் யூ கிளியரா? சொன்னது கரெக்ட். கொஞ்சம் ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க. அதிக அலைநீளம் கொண்டது கிடையாது. அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு தான். அதனாலதான் சன்செட்டும் சன்ரைஸ் டைம்ல மட்டும் நம்ம ஏன் சார் சன்செட் சன்ரைஸ் டைம்ல சிவப்பா தெரியுதுன்னா சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள தொலைவு ரொம்ப அதிகமாயிடும். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஹெவி வேவ் லென்த் கொண்ட ரெட் மட்டும் நம்மள வந்து ரீச் ஆகும். சிவப்பு நிற கதிர்கள் மட்டும் நம்மள வந்து ரீச் ஆகும். அதனாலதான் சூரியன் சிவப்பா தெரியும். நடு சென்டர் பாயிண்ட்ல 1 மணிக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல் கலர்ஸ் நம்மள அப்பியர் ஆகுனால கலர்லெஸ் ஆயிடும். அது அப்படியே மறுபடியும் போச்சுன்னா எல்லோவா மாறி ஆரஞ்சா மாறி ரெட். நீங்க வேணா பாருங்க, சன்ரைஸ் டைம்ல முதல்ல ரெட், ஆரஞ்சு, எல்லோ. மறையும் போது பாருங்க எல்லோ, ஆரஞ்சு, ரெட். கரெக்டா? சன்செட் டைம் நடக்கிறது. வானம் நீல நிறமா இருக்க காரணம் நான் சொன்ன விஐபி நான் வச்சுக்கோ. வயலட், இண்டிகோ, ப்ளூ இவங்க 3 பேருமே வேவ் லென்த் கம்மி. அவங்க சூரியன்ல இருந்து வரும்பொழுது ஸ்பேஸ்ல இருக்கிற பார்ட்டிகல் மேல, காற்று துகள்கள் மேல பட்டு சிதறல் அடைஞ்சிடும். சிதறல் அடைஞ்சிச்சுன்னா அந்த அப்படியே நீல கலர் ஃபுல்லா அங்கேயே அப்படியே இதாயிடும், உடைஞ்சிடும். நம்ம சூரியனை புவியை வந்து ரீச் ஆக நம்ம கண்ணுக்கே வராது. அதனால தான் ஸ்பேஸ்ல உடைஞ்சிரும்.
அந்த ஸ்பேஸ்ல அது உடையறதுனால தான், ஸ்கர்ட்டட் ஆகிறதுனால தான் அது ப்ளூ கலர்ல தெரியுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு சன் இது சி வாட்டர். ஓகே, தேங்க்யூ. கிளியர் இல்ல? Yes, sir. இது மேட்டர் சொல்றது மட்டும் நான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புவியின் அது நீல கரத்துல இருக்கும். புவி நீலம் கலந்த பச்சை, அதான் நீலம் கலந்த பச்சை சொல்ல காரணம் அதுதான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதிகமா செடி கொடிகளும் இருக்கும். பிளஸ் நீலம் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் சூரிய இது சி வாட்டர் இருக்கிறதுனாலையும் அப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மார்ஸை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். த ஃபர்ஸ்ட் பிளானட் அவுட் சைட் இன் த ஆர்பிட் ஆஃப் த எர்த் இஸ் மார்ஸ். அதாவது புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் எதுன்னு கேட்டா செவ்வாய் தான். ஏன்னா நம்மளுக்கு அடுத்தது அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது சற்றே சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் இது சிவப்பு கோள்கள். 1 மார்க் கொஸ்டின். கலர் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. The mass பாத்தீங்கன்னா it is appearing slightly reddish and therefore it is also called red planet. சிவப்பு கோள் என அழைக்கப்படுவது மாஸ் செவ்வாய். It is also two small neutral satellites. That mean பாத்தீங்கன்னா இதற்கு 1 மார்க் கொஸ்டின் பாருங்க. டீமோஸ் மற்றும் போபோஸ் எனப்படும் இரு இயற்கை துணைக்கோள்களுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதை பத்தி என்ன நான் 8th வரும்போது நான் ஃபுல்லா பார்க்கலாம். இங்க இருக்கிற மேட்டர் மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ 2 இருக்கான், டீமோஸ் அண்ட் போபோஸ் அப்படின்ற 2 துணைக்கோள்கள் இருக்கு. சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட். இது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தரா 8th வருது, நான் அப்பயே சொல்றேன். அப்ப நிறைய இருக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் ஜூபிட்டர்ஸ் போலாமா? ஜூபிட்டர் போலாமா? வியாழன் கோள். எஸ் சார். It is called as giant planet. That means பாத்தீங்கன்னா பெருங்கோள் இருக்கிறதுல ரொம்ப பெருசா தான் giant planets. giant பாத்தீங்கன்னா இருக்கிறதுல சைஸ் அளவுல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பேசிட்டு இருக்கோம். மார்ஸ் பத்தி பேசணும். அது மாதிரி ஜூபிட்டர்ல இருக்கிறது தெரிஞ்ச விஷயம். வியாழன் தான் பெரிய கோள். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அழைக்கப்படுது. கோள்களே மிகப்பெரிய இதுவே புவியை விட 11 மடங்கு. இது வேணுமா கொஸ்டின்ஸ். ஸோ பூமியை மாதிரி எத்தனை 11 times of larger than 318 times heavier than the earth. புவியை விட 11 மடங்கு பெரியது, 317 மடங்கு எடை கொண்டது. அப்பா வெயிட் பாருங்க, சைஸும் சரி வெயிட்டும் சரி. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11, அது மாதிரி 11 மடங்கு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டோட பார்த்தீங்கன்னா 318 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்றான். இதற்கு 3 வளையங்களும் இருக்கு, 65 நிலவுகளும். அப்பா எத்தனை இருக்கு பாருங்க. மூன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 மூன்ஸ், 3 ரிங்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜூபிட்டர்ல பிக்கஸ்ட் கோள் அது, அதிக லெவல்ல சேட்டலைட்டை கொண்டது. அதான் 3 மாதிரி நம்மள மாதிரி 3 நேச்சுரல் சேட்டலைட் மாதிரி அதுக்கு இருக்கிறது 65 இருக்கு. இட் இஸ் த லார்ஜ் மூன் ஆஃப் த அவர் சோலார் சிஸ்டம். அப்பா அது மட்டும் இல்லாம இதன் நிலவான கனமீடுன்னு ஒண்ணு இருக்கான். கனமீடுன்றது ஒரு மூணு இருக்கான். நிலவு தான் சூரிய மண்டலத்துல ரொம்ப பெருசா இருக்கிறதுல பிக்கஸ்ட் மூன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த மூன் தான் சோலார் சிஸ்டத்துல பெருசா. அப்ப வேலன் கிட்ட 65 மூன்ஸ் இருக்கு, 65 மூன்ஸ் இருக்கு. அந்த மூன்ஸ்ல இவங்க கிளானமேட் தான் ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் வேணுமா ஜூம் பண்றேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நிறைய இருக்கு ஜூபிட்டர்ல. ஐ கிவ் 1 minute. நோட்டடா? எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சர்டனை பத்தி. ஸோ நம்ம கோள்கள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். சர்டனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, சனி கோள்களை பத்தி பார்க்கலாம். நோன் ஃபார் இட்ஸ் த பிரைட் ஷைனி ரிங்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வளையங்களுக்கு பெயர் போன சனிக்கோள் சொல்றான். இப்ப அங்க 3 ரிங்ஸ் 3 ரிங்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா ஜூபிட்டர்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல காணப்படுதுதான். வெளிப்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் இக்கோளானது வேலனுக்கு அடுத்த 2வது பெரு வாயுக்கோளாகும். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஜூபிட்டருக்கு அடுத்ததா சைஸ்ல இருக்குது சாட்டன் தான். இது எல்லோ கலர்ல இருக்குன்றா. உன ரெட்னு சொன்னால அது மாதிரி இது எல்லோ கலர், மஞ்சள் நிற கோள்னு சொல்றேன். இதை எல்லோ பிளானட்ஸ் அப்படின்னா சாட்டன் தான். இது வாயு கோள்கள். அங்க பார்த்துட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 4 வந்து நம்மளுக்கு சாலிட் ராக்கி பிளானட் சொன்னோம். அடுத்து கேஸ் பிளானட் சொன்னோம். அந்த கேஸ் பிளானட்ல இவங்க ஃபர்ஸ்ட். இதுல ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. 3 பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. டைட்டன் இஸ் த ஒன்லி மூன் இட் இஸ் த சோலார் சிஸ்டம். தட் மீன்ஸ் டைட்டன் என்ற நிலவை அதில் பெரியது ஆகும். நம் சூரியன் குடும்பத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு இதுவாகும். சனியின் அடர்த்தி மிகவும் குறைவாக உள்ளதால் புவியை விட 30 மடங்கு குறைவு. டென்சிட்டி ரொம்ப இதா இருக்கும், வெயிட் ரொம்ப லெஸ்ஸா இருக்கான். அங்க ஜூபிட்டர் வந்து ரொம்ப ஹெவின்னு சொன்னோம். சாட்டன்
பாத்தீங்கன்னா லேசியா இருக்கும். நம்ம ஏர்த்தை விட 30 மடங்கு லெஸ் வெயிட். ஏர்த்தை விட 13 மடங்கு லெஸ் வெயிட். அங்க 318 வந்து ஹெவியர்னு படிச்சோம். ஜூபிட்டர் ஹெவியர் 318 அளவுக்கு ஹெவியரா இருந்துச்சு. இது ரொம்ப டென்சிட்டி கம்மியா இருக்குது. ஏன்னா கேஸ் இல்ல, இது கேஸ் கோல் அப்படின்றதுனால நம்ம டென்சிட்டி கம்மியா தானே இருக்கும். ஸோ அதனால லெஸ் வெயிட்டா இருக்கு. ஏத்த மாதிரி 30 மடங்கு கம்மியா இருக்கும். இதுல 60 நிலவுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஏதோ ஒரு நிலவு மட்டும் ஸ்பெஷலா பேசியிருக்காங்க பாருங்க. 60 மூன்ஸ் இருக்கு. The largest being Titan. இதுல அங்க ஒரு மூணு வந்து பெருசுன்னு படிச்சோம் இல்லையா? ஜூபிட்டர்ல பிக்கஸ்ட் எதுன்னு சொன்னோம்? கானிமேட். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டைட்டன். ஓகே, இதான் ஞாபகம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாஸ். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்டுக்கிறேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. மோஸ்ட்லி உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி விமன் மட்டும்தான் இருக்கீங்களா? ஏன்னா உள்ள நான் வந்துட்டா எதுவும் எனக்கு தெரியாது யார் இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா மென் வாய்ஸ் வெளியில வரல, அதனால கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரா இருக்கீங்களா சார்? ஹலோவா சொல்லுங்களா ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரும் இல்ல, நன்றி. நம்மளுக்கு வேணாம். முகத்தை பார்த்து. என் பேர் வந்து எங்க பையன் பேர்ல இருக்கு சார், அருண் சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நான் வந்து இப்போ வாய்ஸ் மோஸ்ட்லி மேம் தான் பேசிட்டு இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை மென் யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலையா? ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு கேட்டுக்கிட்டேன் மேம். ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஐடியை வச்சு நான் உள்ள பார்க்கல. நான் இதுவரை நான் உள்ள வந்து ஐடியெல்லாம் பார்க்கவும் மாட்டேன். பிபிடிக்குள்ள வந்து எதுவுமே தெரியாது. பட் ஒன்லி மேம்ஸ் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கா, அதனால சார்களுடைய வாய்ஸ் எல்லாம் இல்லையா, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நோ இஷ்யூ, நத்திங். ஓகே, யுரேனஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ யுரேனஸ் இஸ் பாருங்க கோல்ட் கேஸ் கைன் பிளான்ட். ஸோ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா யுரேனஸ் என்னது? குளிர்மிகு வாயு பொருள். ஓகே, கூலஸ்டா இருக்கிறது, தெரிஞ்ச விஷயம் இது. இந்த ஒன்லி வென் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி லார்ஜ் டெலிஸ்கோப். இது எது மூலியமா பார்க்க முடியும்? பெரிய தொலைநோக்கி மூலமாகவே இதை காண இயலும். இது மிகவும் சாய்ந்து சுழலும் அதாவது அச்சை கொண்டதுதான். அதாவது கொஞ்சம் ஸ்லைட்லி ரொம்ப அதிகமா சாய்ந்து சுழல்றது இதான் கொடுத்துருக்கானுங்க. So it is the has the generally titled axis is rotation கொடுத்துருக்காங்க. Grittily titled axis of rotations. அதனுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாய்ஞ்சு இருக்குன்னு சொல்றானுங்க. So resulting it is as orbit motion, it is appears to the roll on this side. That means பார்த்தீங்கன்னா சாய்ந்த சுழற்சி கொண்டதுனால அதனால இது வந்து உருண்டோடுவது போல் தெரியுமா, பார்க்கறதுக்கு அப்படியே உருண்டோடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனா அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும். இதான் பாயிண்ட். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்டடா முடிச்சுட்டு மாடரேட் தான் அதிகமா இருக்கும். ஏர்த்தை பொறுத்த மட்டும் கோடை காலமும் சரி, குளிர்காலமும் சரி, வின்டர் சீசனும் சரி, சம்மர் சீசனும் சரி, ஷார்ட் பீரியட் 2 months, மீதி எல்லாமே மாடரேட். கரெக்டா? ஆனா இது ஆப்போசிட்டா இருக்கு பாருங்களேன். யுரேனஸ்ல மட்டும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், இது சாய்ந்து சுத்துறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஆஃப் வின்டர்னா ஆஃப் இதுதான், மாடரேட்டே கிடையாது. அங்க சம்மர் ஆஃப் வின்டர் ஆஃப் மாதிரி இருக்கும்ன்றான். இஸ் த லார்ஜஸ்ட் சம்மர் அண்ட் வின்டர் ஈச் லிஸ்டிங் 42 years ஆம்பா. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் நானே இப்போதான் புதுசா பாக்குறேன். ஸோ 42 years ரேஞ்சுக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெப்டியூனை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்கோளம் வந்து பச்சை நிற விண்மீன். ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கும் பாருங்க, என்னென்ன ஒரு கோள் கலர்னு. பச்சை நிற விண்மீன் போன்ற காட்சியளிக்கும் சூரியனிலிருந்து எட்டாவதாக உள்ள இந்த கோள் மிகவும் காற்று வீசக்கூடிய கோளாகும். அதுல வந்து அதிகமா நம்மளுக்கு இது மாதிரி வந்துட்டு இருக்குமா. ஸோ 248 years ஆகுதான், ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளூட்டோ இதன் சுற்றுப்பாதையை கடக்கிறது. அதனாலதான் போயிடுச்சு. இந்த நிலை 20 ஆண்டுகளுக்கு தொடர்கிறது. இதை 13 நிலவுகள் உள்ளன. 13 மூன்ஸ் இருக்கான் நெப்டியூன்ல. ஒன்ல 65 பார்த்தோம் ஜூபிட்டர்ல, இன்னொன்னு 60 பார்த்தோம். அப்ப ஹெவியஸ்ட் ஜூபிட்டர் தான். துணைக்கோள்கள் அதிகமா உள்ளது ஜூபிட்டர் தானே? அதுக்கப்புறம் ஒருத்தர் சாட்டர்ன்ல 60 பார்த்தோமா? சனில 60 பாருங்க. ஐ திங்க் எவ்வளவு கொடுத்துருக்கானுங்க? 13 இருக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே லைட்டா பாயிண்ட் பண்ணிக்க. உங்க டேப்லெட்ஸ் மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணிங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பிளானட்ஸ் அப்படி என்ன பண்ணு, ஒவ்வொரு கோள்களை எழுதிக்குங்க. அதோடைய சிறப்பு தன்மை அப்படியே போடுங்க, சைஸ் போடுங்க, கலர்ஸ் போடுங்க,
அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸை போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டேப்லெட்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்றீங்களா, ஈஸியா கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. மூவ்ஸ் ஆன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் இதுவும் பாருங்களேன். ஸோ 13 நிலவுகள்னா அதில் ட்ரைட்டான் என்ற நிலவே பெரியதாகும். அங்க டைட்டன் பார்த்தோங்க, ட்ரைட்டான் சொல்றான் பாருங்க. டைட்டன் வேற, ட்ரைட்டான் வேற. ஓகே, ட்ரைட்டான் இங்க இருக்கிற மூணுல பாத்தீங்கன்னா ட்ரைட்டான் இருக்கிறது தான் பெருசா. முதல்ல ஏதோ உனக்கு கிளாடிமியா, கிளாடிமின்றது பெருசு சாட்டன்ல பார்த்தோம். அப்புறம் டைட்டன் அப்படின்றது வந்து இரவன் சாட்டன்ல பார்த்தோமா. ஆமா, ஜூபிட்டர்ல வந்து வேற ஒண்ணு பார்த்தோம். தட் மீன் கிளாடிமியா, கிளாடிமி தானே பேர் சொல்லுங்க. ஜூபிட்டர். சாட்டன்ல டைட்டன் பார்த்தோம். கரெக்டா? ட்ரைட்டான் என்ற நிலவே பெரியதாகும். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையிலும் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டான். அங்க ஒண்ணு சொன்னேன், யாரோ ஒரு பிளானட்ஸ் ஆப்போசிட்டா சுத்தினாங்க. யாரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தின பிளானட்? இப்பதானே பாத்துட்டோம். கெஸ்ஸிங்கா? வீனஸ் தான். கெஸ்ட்ல சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. வீனஸ் தான் ஆப்போசிட்ல சுத்தின பிளானட்ஸ். ஆப்போசிட்ல சுத்துற மூன் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ட்ரைட்டன் தான் ட்ரைட்டன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாயிண்டா எழுதி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துற ட்ரைட்டான்ற மூணு தான் சோலார் சிஸ்டத்திலே ஃபர்ஸ்ட். ஆப்போசிட்ல அவங்க மட்டும் தான் சுத்துறாங்க. ஓகே, கிளியரா? ஓகே, பிளானட் சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் அதர் பாடிஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டத்தை பத்தி பார்த்தா இன்னும் ஒரு கிளாஸ்ல இதை முடிச்சுட்டு அடுத்த நம்ம 8th இருக்கிற பேலன்ஸ் பார்த்து கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே sir. Sir, excuse me. Tell me. Sir, 2006 ல தான் Pluto வந்து ட்ராப் பிளானட்டா NASA கன்சிடர் பண்ணாங்க. Thank you. அதுங்காட்டி கூகுள் இதுல கூகுள் போய் கண்டுபிடிச்சிட்டீங்களா? குட். Sir, my search பண்ண சொல்லுங்க. சந்தோஷம். உங்களுடைய தேடலுக்கு சல்யூட். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம். மறுபடியும் சொல்றோம், எல்லாருக்குமே அதுதான் நான் இனிஷியல் பண்ணும்போது சொன்ன விஷயம் தான். நீங்க என்னைக்கு உங்களை ஓனா தேட ஆரம்பிக்கிறீங்க, ஓனா பிளான் போட ஆரம்பிக்கிறீங்க, யூ ஆர் த வின்னர். தட்ஸ் ஆல். நம்ம மத்தவங்களை மட்டுமே டிபெண்ட். ஜஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது திருப்பி இதே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் ரீதியில சயின்ஸ் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயம், நீங்க என்னைக்கு தேடல் அதிகமாகுதோ, நம்ம சர்ச்சிங் மைண்ட் என்னைக்கு அதிகமாகுதோ அப்பவே நம்ம ஒரு வின்னர் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எந்த ஃபீட்பேக்கா இருந்தாலும் நீங்க சார் கிட்ட கொடுங்க. ஓகே, என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நேரா உங்களால என்கிட்ட சொல்ல முடியலன்னா கூட நீங்க சார் கிட்ட சொல்லுங்க. இது என்ன எங்களுக்கு இப்படி வேணும், சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே. Sir, excuse me.